ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அநேகமாக இன்று கடைசி உபன்யாசம். பெரியாழ்வாருடையதான பதிகங்களை எல்லாம் அனுபவித்தோம். திருமங்கை ஆழ்வாருடையதான பாசுரங்களில் விசேஷாம்சங்களை மாத்திரம் அனுபவிக்கப் போகிறோம். பொதுவா இந்த திவதேச வைபவ தொடர்ல ஒரு திவதேசத்திற்கு ஆழ்வார்கள் எத்தனை பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காலோ அத்தனையையும் வரியடைவே அனுபவிக்கிறதுன்றதை நம்ம வழக்கமா வச்சுக்கல, நாடி போறாதுன்னு. ஆனாலும் முக்கியமான அனுபவத்தை, முக்கியமான ஆச்சார அனுஷ்டானங்களை, முக்கியமான தர்மங்களை இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய பாசுரமாக இருக்கிற பட்சத்தில் மொத்தமா சேவிச்சுருக்கோம். உதாரணமா இப்ப நாவகாரியம்னு சொல்லக்கூடியதான பதிகம் ஒரு பாகவதா, ஒரு பரமேகாந்தி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய லட்சணங்களை விளக்கக்கூடியதான பாசுரம். அதனால அது நமக்கெல்லாம் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு முறைமையை ஆன்மீகம் போலே சிக்ஷிக்கக்கூடியது. ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம், ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரம் அது. அதனால அதெல்லாம் முழுசா பார்த்தோம். மற்றபடி எல்லா பாசுரங்களையும் அனுபவித்துக் கொண்டு போக வேண்டும் என்பதில்லை. அங்கங்கே இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்களை மட்டும் வழக்கம் போல பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். அதிலே இந்த திருக்கோட்டியூருக்குன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார், 10 பாசுரம் சேர்ந்த மாதிரி பாடியிருக்கார். அது போக அங்கங்க சில பாசுரங்கள். தாரேன் பிறர்க்கு உன்மருள் என்னிடை வைத்தாய், ஆரேன் அதுவே பருகிக் கலிக்கின்றேன், காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயை உகந்து அடியேனே. திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், இந்த கோஷ்டிநாதன் சௌமிய நாராயணனை ஆழ்வாருக்கு பிடிச்சு போயிடுத்து. அவனை உகந்துட்டார் ஆழ்வார். உகப்புன்னு சொன்னா இந்த பெருமாள் எனக்கு பிடிக்கும், நான் அப்பப்ப போய் சேவிப்பேன், அவ்வளவுதான் சொல்லக்கூடிய கேவலம் அபிமானம் கிடையாது இது. அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே, அந்த எம்பெருமானுடைய வடிவழகிலே, அவன் பண்ணின உபகாரங்களிலே, ஆழ்வாருக்கும் மத்தவாளுக்கும் அவன் பண்ண அனுகிரகத்திலே மயங்கி அவனை சேர்ந்தவனா மாறிவிட்டார் ஆழ்வார். அப்படின்னா அவனுக்கு அடிமை போல ஆயிட்டார். எப்படி அந்த அடிமையை தெரிவிக்கிறதுன்னா அவனிடத்திலே சரணாகதி பண்ணிவிட்டார். திருக்கோட்டியூரே உகந்தாயை, காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயை உகந்து. இந்த கோஷ்டிநாதன் இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, கார் ஏய் கடலே உகந்தவன். எம்பெருமான் சயனிச்சுன்னு இருக்கிற திருப்பார் கடல் இருக்கு, அந்த திருப்பார் கடலை அப்படி மேகமானது தவழறதான். திருப்பார் கடலுக்கு மேல ஒரு போர்வையை போத்தினா போல மேக கூட்டங்கள்லாம் திருப்பார் கடலோட ஒட்டி உறவாடுறதாம். ஏன்னா பெருமாளுடைய சம்பந்தம், பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தம் கிடைக்கிறபடினாலே. அப்பேற்பட்ட வசந்த கார் ஏய் மேகத்தினாலே கவரப்படுகிற தொடப்படுகிற திருப்பார் கடலே உகந்தவன், உகந்து அந்த திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன். மலையே உகந்தாயை, திருமலை என்ன, திருமாலிருஞ்சோலை மலை என்ன, திருமெய்ய மலை என்ன, அத்திகிரி மலை என்ன, இப்படி பல மல பிரதேசங்களை உகந்து அந்த மலை மேலே நின்றும் அமர்ந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமான். மலையே உகந்தாயை திருக்கோட்டியூரே உகந்தாயை. எப்படி திருமலை, திருமாலிருஞ்சோலை முதலான மலைகளை உகந்திருக்கிறானோ, எப்படி திருப்பார் கடலை உகந்து வாசம் பண்றானோ, அந்த மாதிரி கோஷ்டிபுரத்தையும் உகந்து எம்பெருமான் வாசம் பண்றான்னு சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் எப்படி ஸ்ரீவைகுண்டம், ஸ்வர்கலோகம், ஆதித்ய மண்டலம், திருமலை அந்த மாதிரியான வசந்த இடங்கள் எல்லாம் நித்திய சாநித்தியம் பண்றானோ, ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி வாசம் பண்றானோ, அதே மாதிரி கோஷ்டிபுரத்திலும் விரும்பி வாசம் பண்றான். ஆக கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியது திருப்பார்கடலுக்கு சமானமானது, திருமலைக்கு சமானமானது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமானதுன்னு சொல்றார் ஆழ்வார். திருக்கோட்டியூரே உகந்தாயை. இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, காரே கடலே உகந்தவன் தான் இங்க திருக்கோட்டியூரே உகந்து படுத்துட்டு இருக்கான். எந்த எம்பெருமான் திருப்பார் கடல்ல சயனிச்சுருக்கானோ அந்த எம்பெருமான் இடத்துலதான் பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் போய் இரண்ய சம்ஹாரம் பண்ணணும்னு பிரார்த்திச்சா. அந்த எம்பெருமான் தான் இங்க வந்து இந்த கோஷ்டியபுரத்திலே கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்து அவருக்கு பார்க்கடலிலே பள்ளி கொண்ட கோலத்திலே ஊரகமெல்லனையானா பன்னகம் ருதுஷாயியா சேவை சாதிச்ச பெருமாள். அதே பெருமாள் கதம்பருக்காக இங்க வந்து சயனிச்சுட்டு இருக்கான். ஆகையினாலே
அந்த காரே கடலாம் திருப்பார் கடலே உகந்தவன் தான் இந்த திருக்கோட்டியூரே உகந்து இங்க படுத்துட்டு இருக்கான். சாட்சாத் க்ஷீராப்திநாதன் இங்கே சேனிச்சுருக்கான்னு சொல்றார். அப்படி திருமலை, திருப்பார்கடல், கோஷ்டிபுரம் இதெல்லாம் உகந்து நின்று இருக்கானே சௌமிய நாராயணன், அவனை அடியேன் உகந்தேன். அவன் எனக்கு பிடிச்சு போயிடுத்து, அவனிடத்துல பிரீத்தியோடு கூட சரணாகதி பண்ணினேன். அதுக்கு பலமா என்ன பண்ணான் தெரியுமா? அவன் உன்னருள் என்னிடை வைத்தாய், அவனுடைய அனுகிரகத்தை எனக்கு கொடுத்தான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரக மழை, கருணை மழை என் மேலே பொழிந்தது. என்னுடைய ஆத்மாவெல்லாம் அவனுடைய அனுகிரக மழை நிறைஞ்சிருக்கு. என்னுடைய சரீரம் எல்லாம் அவனுடைய அனுகிரக மழையினாலே நிறைந்திருக்கிறது. ஆகையினாலே என்னுடைய உள்ளும் புறமும் எம்பெருமானுடைய அருள் மழையிலே நனைந்து சம்சாரமாகிற தாபம், பாவ புண்ணியங்களாகிற தாபம், சம்சாரத்துல தொடர்ந்து என்னை இருக்க பண்ணுகிறதான தாபம் எல்லாம் அப்படியே சமணமாயிடுத்து, சில்லுன்னு போயிடுத்து. எப்படி நல்ல மழையில நனைஞ்சா உடம்பெல்லாம் அப்படியே குளிர்ச்சியாயிடுறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணை மழையிலே தயா வருஷத்திலே நனைந்தபடியினாலே என்னுடைய சரீரம் என்ன, ஆத்மாவென்ன, உள்ளும் புறமும் குளிர்ந்திருக்கிறேன். உன்னர் உள் என்னிடை வைத்தாய் ஆரேன். இப்படி பெருமாள் அனுகிரகம் மழையா பொழிஞ்சுட்டு இருக்கானே ஆழ்வாரே, இன்னமும் விடாம பெருமாள் பின்னாடியே ஓடுறீரே, பெருமாள் பேரையே சொல்றீரே, பாசுரமா பாடுறீரே, பெருமாளையா சேவிச்சுட்டு இருக்கீரே, போரலையா உமக்கு அருள்மழை அப்படின்னு யாரானும் கேட்டா, ஆரேன். இந்த விஷயத்துல மாத்திரம் நான் திருப்திப்படவே மாட்டேன். வயிறு நிறைய சாதம் சாட்டாச்சு, போறோம் சுவாமி என்னால முடியல, இதுக்கு மேல நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஒன்னும், அதை கூட சொல்லிடலாம். காசு, பணம், பொருள், புகழ், ஞானம் எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனா எம்பெருமானுடைய அனுகிரகமாகிற மழை இருக்கிறதே, கருணை மழை, அது மாத்திரம் எத்தனை பொழிந்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டேன். நான் மட்டுமல்ல, யாரும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு எம்பெருமான் நமக்கு இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானே, இது போறோம்னு நினைக்கிறவா யாரானும் உண்டா? காலத்துக்கும் இதே அனுகிரகத்தை எம்பெருமான் நிரந்தரமா பண்ணணும்ன்றதுக்காக பக்தியோ பிரபத்தியோ பண்ணி சீவைகுண்டத்திலே போய் சதா அவனுடைய அருள் வருஷத்திலே நனைந்து கொண்டிருக்க வேணும் என்று நினைப்பவர்கள் தானே அதிகம். அந்த மாதிரி மத்தவாள்லாம் சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போய் அவனுடைய கருணை மழையில நனையுங்கோ அப்படின்னு உபதேசம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணின திருமங்கையாழ்வார், இவர் அவனுடைய அருள்மழை போறோன்னு சொல்லுவேரோ? நிச்சயமா சொல்ல மாட்டார். ஆரேன். எத்தனை அனுகிரகம் பண்ணினாலும், எத்தனை திவதேசத்துல எம்பெருமான் சேவை சாதிச்சாலும், என்னோட பேசினாலும், எனக்கு அனுகிரகம் பண்ணினாலும், என்னை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிண்டாலும், மற்ற ஆழ்வார்களுக்கு பண்ணாதபடி எனக்கு சமாசிரயனம், மந்திரோபதேசம், காலக்ஷேபம்னு எத்தனை அனுகிரகம் பண்ணினாலும் சரி, எனக்கு போராது. இன்னமும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை, அவனுடைய சம்பந்தத்தை, அவனுடைய சமாகமத்தை எதிர்பார்த்தே நிற்பேன். ஆரேன். எனக்கு போராது, போறோன்ற மனசே வராது இந்த விஷயத்திலே. அதுவே பருகி கலிக்கின்றேன். எதனால நான் கலியன், மிடுக்கன், அப்படி கம்பீரமா நிக்கிறேன் தெரியுமா? எம்பெருமானுடைய அனுகிரகமாகிற மழையை சாட்டு சாட்டு அதனால நான் நன்னா பருத்து போயிருக்கேன். ஆழ்வார் இத்தனை உற்சாகமா, இத்தனை தெம்பா, இத்தனை ஆரோக்கியமா இருக்காரு. எப்படி இந்த வயசுலயும் இத்தனை திவதேசங்கள், காடு மேடு மலையெல்லாம் கடந்து போறார் ஆழ்வார், எப்படி அவரால் முடியறது அப்படின்னு கேட்டீங்களான்னா, அதுக்கெல்லாம் காரணம் நான் சாப்பிடுற ஆகாரம் இல்லை, எம்பெருமானுடைய கருணையை, அவனுடைய அனுகிரகத்தையே நான் உணவாக கொண்டு வாழ்கிறேன். எப்படி வாழறேன்னா, நாம பக்தன், எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான், அதை வச்சுட்டு நம்ம வாழணும், வேற வழி இல்லை அப்படின்னு நொந்துண்டு வாழல, பருகி கழிக்கின்றேன். அத்தனை சந்தோஷமாக கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை நாக்குக்கு ருச்சியா சாட்டாலும் ஒரு சந்தோஷம் வராது. ஆனா பகவானுடையதான தீர்த்தத்தை பருகிற போது ஒரு ஆத்ம வைதுஷ்யம் ஏற்படுகிறது. எத்தனைதான் சந்தோஷமான விஷயங்களை அனுபவித்தாலும் இந்த திருப்தி வராது, போறோம்னு தோணி போயிடும், சலிச்சு போயிடும். ஏன்னா சிற்றின்பங்களாச்சு. ஆனா எம்பெருமானுடையதான அனுகிரகம்னு சொல்லக்கூடிய பேரின்பம் மாத்திரம் எப்போதும் அனுபவித்துக் கொண்டு மகிழும்படியா பேராசையை விளைவிப்பதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். சாரமா என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்பெருமானை நாம சரணாகதி பண்றச்ச அவன் நமக்கு அனுகிரகமாகிற மழையை அளவில்லாமல் பொழிகிறான். அந்த மழை எத்தனை பொழிந்தாலும் போதும்னு சொல்லும்படியா இல்லாம இன்னும் அனுகிரகத்தை பொழிஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடியது. அப்படித்தான் நான் அந்த எம்பெருமானிடத்திலே இருக்கிறேன், அந்த எம்பெருமானும் அப்படித்தான் அந்த திவதேசத்துல சயனிச்சுட்டு இருக்கான். நீங்க அவனை சரணாகதி பண்ணி சேவிச்சிங்களானா உங்களுக்கும் அப்படித்தான் அனுகிரகம் பண்ணுவான். அதனால அவனை சேவித்து அவனுடைய அருள் மழையிலே நினையுங்கள் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னொரு பாட்டுல, கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகடல் கூத்தனை கொம்புளாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுல. திருமங்கை ஆழ்வாருடைய வழக்கம், இந்த பெருமாள் அங்க சேவிக்கிறேன், அந்த பெருமாள் இங்க சேவித்தேன், இந்த பெருமாள் அங்க சேவிப்பேன் அப்படின்னு எல்லாம் சில திவதேசங்களை சேர்த்து சாதிக்கிற வழக்கம் ஆழ்வாருக்கு. ஆழ்வாருடைய அனுபவம். இப்போ ஒரு இடத்துல ஒரு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார்,
திடீர்னு நேற்று சேவிச்ச பெருமாள், போன வாரம் சேவிச்ச பெருமாள், போன வருஷம் சேவிச்ச பெருமாள்னு யாராவது ஒரு பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடுறா. அல்லது ஒரு திவதேசத்துல பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார், பக்கத்துல இருக்கக்கூடிய திவதேசத்து பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடுறார். அந்த பெருமாள் ஆழ்வார் இதுக்கு முன்னாடி சேவிச்சும் இருக்கலாம், அல்லது இனிமேல் தான் அவனை போய் சேவிக்க போறதாவும் இருக்கலாம். எம்பெருமான் ஏற்கனவே சேவிச்ச திவதேசமா இருந்தா, ஆழ்வாரே இதே மாதிரி போன மாசம் என்ன வந்து சேவித்து என்னிடத்துல உருகி உருகி என் அழகை வர்ணித்து பாடினீங்கோ, இப்போ என்ன மறந்துட்டு என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த பெருமாளை பாடின்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பெருமாள். அதுக்காக அந்த எம்பெருமானுடைய நினைவு வந்து அவனுடைய பேரையும் சேர்த்து பாடுறார் ஆழ்வார் அப்படின்னு கொள்ளணும் ஒண்ணும். ரெண்டாவது, உதாரணமா நேத்து தேரெழுந்தூர் பாசுரம் அனுபவித்தோம். அப்ப தேரெழுந்தூர் பெருமாளையே தொடர்ந்து 4, 10, 40 பாசுரமா அனுபவிச்சுட்டு இருக்கார். நடுவுல ஒரு இடத்துல திருக்கண்ணமங்கை பெரும்புற கடல் அந்த எம்பெருமான நினைச்சுக்கிறார். அப்போ அங்கேயே சேவிச்சுட்டு இருந்தா எப்படி, என்ன வந்து சேவிங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் எம்பெருமான் ஆழ்வாரை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, 4 பதிகம் தேரெழுந்தூருக்கு பாடினார். அதுக்கு அடுத்தபடியா சிறுபுலியூர்னு சொல்லக்கூடிய அருள்மாகடல் பெருமாள், சின்ன குழந்தையாட்டம் பெருமாள். அந்த பெருமாளை பாக்குறச்ச பெருமாள் என்ன இத்தனை சின்னதா படுத்துட்டு இருக்கானே குழந்தையாட்டமா, இவ்வளவு சின்ன பெருமாள் எங்க நான் சேவிச்சது இல்லையே நினைச்சுட்டார் ஆழ்வார். பெருமாள் இதுக்கு நான் வேற இடத்துல பதில் சொல்றேன்னு நினைச்சுட்டான் நான் மனசுல. இதெல்லாம் பெருமாள் ஆழ்வாரம் விளையாடுறது. சரின்னு அடுத்தது திருக்கண்ணமங்கைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு போன போது அவ்வளோ ஒசரமா இருப்பார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அவரே ஆகாசத்தை பாக்குற மாதிரி ஆண் கழுத்து வலிக்கிறாப்புல வாய் பொழுதுன்னு பார்த்தாராம், அத்தனை ஒசரமா இருக்காரு பெருமாள். அப்ப பெருமாள் சொல்றான் ஆழ்வார் இடத்துல, அங்க என்னமோ சிறுபுலியூர்ல என்ன சேவிச்சப்ப என்ன இத்தனை சின்னதா குழந்தையாட்டமா படுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி சிரிச்சீர, இப்ப பாரு கழுத்து வலிக்கிறது எவ்வளவு பெரிய திருமேனி தெரியுமானேக்கு, பெரும் புறக்கடல் அப்படின்னு பெரிய திருமேனியை உடையவன்னு சொல்லி அதையே பேரா கொண்டு ஆழ்வார் பாட ஆரம்பிச்சுட்டார். பெரும்புறக்கடலை அடலேற்றினை அப்படின்னு அங்க பாட ஆரம்பிச்சுட்டார். இதெல்லாம் ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான அனுபவங்கள். அந்த மாதிரி ஏற்கனவே சேவிச்ச பெருமாளோ இனி சேவிக்க போற பெருமாளோ அவளை இப்ப சேவிச்சுட்டு இருக்கிற பெருமாளோட சேர்த்து பாடுறது ஆழ்வாருடைய வழக்கம். அல்லது திவதேசங்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கார், திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க வேண்டியதான நிர்பந்தம், மழையோ புயலோ ஏதோ சேர்ந்தாப்புல சில இடத்துல இருக்கணும். அந்த சமயத்துல பகவானை பிரிந்திருக்க மனமில்லாமல், அர்ச்சாவதார சேவைய இழக்க மனமில்லாமல் இதுவரைக்கும் சேவிச்ச எம்பெருமான்களை எல்லாம் தொகுத்து ஒரு பாசுரமா மாலையாட்டமா பாடுறது ஆழ்வாருடைய வழக்கம். அந்த மாதிரியான ஒரு பாசுரங்கள்ல இங்க சொல்றார், கம்சன் கோளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானையை கண்ணனை சம்ஹாரம் பண்றதுக்காக அழிப்பதற்காக ஏவி விட்டானே, அந்த குவளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானையை சம்ஹாரம் பண்ணி, அந்த யானை பாகனையும் சம்ஹாரம் பண்ணி, அந்த யானையை ஏவின கம்சனையும் சம்ஹாரம் பண்ணின எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே, அந்த எம்பெருமான் கோஷ்டிபுரத்திலே சேவை சாதிக்கிறான். திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவன் கண்ணன் அப்படின்னு சாதிக்கிறார். பொதுவா ஆழ்வார்களுக்கு திவதேச எம்பெருமான வர்ணிக்கிறச்ச விபவாவதாரங்களை நினைச்சுக்கிறது வழக்கம். அந்த மாதிரி கோஷ்டிநாதனை கண்ணனா பாடுறார் அப்படின்னு ஒரு அனுபவம். ரெண்டாவது, கதம்ப மகரிஷி பிரார்த்திச்சின்றபடி அஷ்டாங்க விமானத்திலே இந்த பூலோகம்னு சொல்லக்கூடியதான அந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெருமாள் நர்தன கண்ணனா சேவை சாதிக்கலாம். ருக்மிணி சத்யபாமாவோட நர்தன கண்ணனா சேவை சாதிக்கிறான். அந்த கண்ணனை மங்களாசாசனம் பண்ணி பாடியிருக்கார் அப்படின்னும் அனுபவிக்கலாம். எப்படியோ கோஷ்டிபுரத்துல கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த லீலைகளை எல்லாம் பண்ணினவன் திருக்கோட்டியூர்ல இப்போது பல நிலைகள்ல, பல ரூபங்கள்ல, பல கோலங்கள்ல சேவை சாதிக்கிறான். அவனை திருநாவாயில போய் நான் சேவிப்பேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன, இதே எம்பெருமான் தான் திருநாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள திவதேசத்திலும் எழுந்தருள் இருக்கிறான். ஆக திருப்பார்கடலோ ஸ்ரீவைகுண்டமோ திருமலையோ ஸ்ரீரங்கமோ காஞ்சிபுரமோ திருக்கோட்டியூரோ திருநாவாயோ நம்மாத்து சாலகிராம பெருமாளோ எல்லாத்துலயும் ஒரே பெருமாள் தான், பெருமாளுக்கு தாரதமியம் இல்லை அப்படின்றதுதான் ஆழ்வாருடையதான அனுபவம். இங்கே கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று கண்டும் நாவாயுலே, கோஷ்டிபுரத்திலே நம்பனவன், நம்பன் அப்படின்னா நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம். எப்போதும் யார் ஒருத்தனை மட்டும் நம்பலாம்னா அவனை மட்டும் தான் நம்பலாம், என்னைக்கும் நம்பலாம், அவனை மட்டும் மோசம் பண்ணவே மாட்டான். அப்படி எல்லாருடைய மகா விஸ்வாசத்திற்கும் ஒரே தகுதியானவன் நம்பன், நம்ப தகுந்தவன். அதே நம்பன் தான் திருக்கோட்டியூர்ல இருக்கான், திருநாவாயிலையும் இருக்கான். திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் அப்படின்னு பெரியாழ்வார் பாடின. அந்த பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய பூர்வர் எந்த பதத்தை எம்பெருமானுக்கு திருநாமமாக சூட்டினாரோ
அந்த பூர்வாச்சாரியரான பெரியாழ்வார் உகந்த திருநாமத்தை பின்னாலே அவதாரம் பண்ணின திருமங்கை ஆழ்வாரும் உகக்கிறார். இதுதான் பூர்வர்கள் இட்ட திருநாமத்தை எம்பெருமானுக்கு சாற்றுவதிலே இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். நாமளும் பெருமாளுக்கு 1000 பேர் சூட்டலாம், தப்பில்லை. ஆனா ஆழ்வார்கள் வாக்கிலே வந்தது, பூர்வர்கள் வாக்கிலே வந்ததுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆழ்வார் சொன்ன திருநாமத்தை ஆதரிக்கிறார் இங்கே அப்படின்னு காட்டப்படுறது இங்கே. இப்படி இதெல்லாம் தனித்தனி பாசுரங்கள். எங்கள் எம்மிரை எம்பிரான் அப்படின்னு தொடங்கக்கூடியதான ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் திருக்கோட்டியூருக்கு பாடினது. அதிலே அனுபவங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். எங்கள் எம்மிரை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாது அருள் புரிவான் பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதறும் இளங்கொழி செங்கமல மலரும் திருக்கோட்டியூரானே. இந்த பாசுரத்துல இந்த எம்பெருமான் எங்களுக்கு சுவாமி, எங்களுக்கு தலைவன், ஆபத்துன்னு வர காலத்துல இவன் தான் எங்களை ரட்சிக்கிறான், ரட்சிப்பான். யார் இவனை கோஷ்டிநாதா, சௌமிய நாராயணா, நிருசிம்மா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாளோ அவ மனசை விட்டு பிரியாமல் அவ கூடவே இருந்துட்டு எல்லா காலத்திலையும் குறிப்பா கஷ்ட காலத்துல அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியவனான எம்பெருமான் உத்தமமா இயற்கை எழில் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த கோஷ்டியபுரத்திலே வாசம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றார். இதுல முக்கியமான விஷயம் இமையோர்க்கு நாயகன் அப்படின்னு அர்த்தம். இமையோர்க்கு நாயகன் அப்படின்னா கண்கள் இமைத்தல் செய்து அறியாதவர்கள் இமையோர்கள். அப்படின்னா நம்ம எல்லாம் கண் சிமிட்டுறோம், கண்ணை மூடுறோம், தூங்குறோமே, அப்படின்னா என்னன்னே தெரியாது தேவர்களுக்கு. அவளுடைய இமை இருக்கே அது எப்படி அசையாது, எப்பவும் திறந்தபடியே தான் இருக்கும். அதனால இமையோர் அப்படின்னா கண் இமைக்காதவர்கள். இந்திரன் முதலான 33 கோடி தேவர்கள். அவ எல்லாருக்கும் நாயகன். எப்படின்னா ஆபத்து காலத்துல எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்கி சாகசம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துறவன், ரட்சிக்கிறவன், ஆபத்துல இருந்து மீட்கிறவன் யாரோ அவன் தானே நாயகன் அப்படின்னு சொல்றோம், ஹீரோன்னு சொல்றோமே. அந்த மாதிரி பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்பட அத்தனை தேவகணங்களுக்கும் ஹிரண்யனாலே ஆபத்து வந்த போது, ஆகாரம் கிடைக்காமல் போன போது, நிம்மதி இல்லாமல் போன போது, எப்ப என்ன ஆகுமோ அவள்லாம் பயந்துட்டு இருந்த போது, நான் நிருசிம்மாவதாரம் பண்ணி அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிட்டு உறுதி கொடுத்து ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி அவளை கஷ்டத்தில இருந்து காப்பாத்தி அவளையும் இந்த லோகத்தையும் வாழ்வித்தருளின எம்பெருமான் இவன். அதனால இமையோர்க்கு நாயகன், ஆபத் காலத்திலே தேவர்களுக்கு உதவி பண்ணி அவர்களை வழக்கம் போலே ரட்சித்தவன். இதே இமையோர்னு சொல்லக்கூடியதான பதம் நித்தியசூரிகளுக்கும் பொருந்தும். அவளும் சரீர உபாதைகள்னு சொல்லக்கூடிய பிணி, பசி, மூப்பு, துன்பம், தூக்கம் இதெல்லாம் இல்லாதவா. எப்போதும் கண்ணிமைக்காமல் எம்பெருமானையும் பிராட்டியையும் சேவித்து அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். எப்போதும் ஜாக்கிரதையா கண் விழித்துக் கொண்டு பகவானுடைய கைங்கரியத்தை நழுவிடாமல் பண்ணிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அதனால் அவளுக்கும் இமையோர்னு பேரு. அப்படி அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகளுக்கும் சுவாமியானவன் இந்த கோஷ்டிநாதன். ஆக நித்தியசூரிகள் நாயகனா ஸ்ரீவைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் தான் இங்க கோஷ்டிநாதனா சௌமிய நாராயணனா சேவை சாதிக்கிறான்னு ஒரு அனுபவம். இந்த அஷ்டாங்க விமானத்துல மேல் நிலையில வைகுண்டநாதனா பரமபதநாதனா பெருமாள் உட்கார்ந்து இருக்காருன்னு அனுபவிச்சோமோ இல்லையோ, அந்த பரமபதநாதனுக்கு என்ன பேரு? இமையோர்க்கு நாயகன் பேரு. இமையோர்கள் அப்படின்னா நித்தியசூரிகள், அவளுக்கு நாயகன், அவளுக்கு சுவாமி பரமபதநாதன். அதனால அந்த 3வது நிலையில இருக்கக்கூடிய பரமபதநாதனை ஸ்ரீவைகுண்டநாதன் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு கொண்டாடலாம். 2வது பாட்டுல எவ்வனோய் தவிர்ப்பான் எமக்கிரை இன்னகைத்துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான் திருமாமகட்கினியான். இங்க நிலமகள் செவ்வி தோயவல்லான் அப்படின்னு ஒரு விசேஷனம் பெருமாளுக்கு, திருமாமகட்கு இனியான் அப்படின்னு இன்னொரு விசேஷனம். இந்த பாசுரம் அப்படியே யாருக்கு பொருந்துறதுன்னா உற்சவர் சௌமிய நாராயண பெருமாளுக்கு பொருந்துருது. இந்திரன் தேவலோகத்துல பெருமாளை எப்படி ஆராதனை பண்ணிட்டு இருந்தான்? தூய வெள்ளியினாலே பண்ணப்பட்ட மூர்த்தி, ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் சேர்ந்து இருக்கிற பெருமாள். அப்படி உபயநாச்சிமாரோடு தான் கதம்ப மகரிஷிக்கு இந்திரன் பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொடுத்தான். அப்படிதான் கதம்பர் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கோஷ்டிபுரத்துல எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா நிலமகள் செவ்வி தோய வல்லான். அப்படின்னா நிலமகள்னா பூமி பிராட்டி, பூமி தேவி, அவளுடைய அழகை அனுபவிப்பதற்கு தகுந்தவன். அப்படின்னா எப்படி ஸ்ரீயப்பதின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பூமிபதி, பூமி பிராட்டிக்கு நாயகனா இருக்கிறது யாரு? இவன் தான்.
அவளுடைய அழகை அனுபவிக்கக்கூடியதான தகுதி யாருக்கு உண்டோ இவனுக்குத்தான். ஒரு பக்கம் நிலமகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவி இருக்கா, அவளுடைய அழகை ரசித்துக் கொண்டு அவளுடைய அழகை அனுபவித்துக் கொண்டு அவளை சேர்த்து கட்டிந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். நிலமகள் செவ்வி தோயவல்லான், பூமி தேவியினுடைய அழகை அனுபவிப்பதற்கு தகுந்தவன். திருமாமகற்கு இனியான், அதே சமயத்திலே திருமாமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவிக்கும் இனிமையானவன், இன்பன். நிலமகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவியினுடைய அழகை அனுபவிக்கிறான், அவளை சேர்த்து கட்டிக்கிறான், அவளோட ஆசையா இருக்கான் பெருமாள் அப்படின்னா, திருமகளை ஸ்ரீதேவிய பெரிய பிராட்டியார மறந்துட்டான்னு அர்த்தம் இல்ல, அவளுக்கும் இனியன் அப்படின்னு சொல்றார். இங்கே முதல்ல திருமகளை சொல்லிதானே நிலமகளை சொல்லணும். எதுக்கு மாத்தி சொல்றார் அப்படின்னா, இந்த கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியது பூமியிலே இருக்கக்கூடியதான திவதேசம். இந்த பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவள், அதிபத்னியாக இருக்கக்கூடியவள் பூமி பிராட்டின்னு சொல்லக்கூடிய பூமி நாச்சியார் நிலமகள். இரண்யனுடையதான அட்டூழியம் தலை விரித்து ஆடிய இடம் பூமி. முக்கியமா தேவர்கள் தேவதைகள் இவாளையெல்லாம் பட்னி போட்டு அவளை ஹிம்சிச்சு ஹிரண்யனை அவ சரணாகதி பண்ணணும்னு அவன் நினைச்சான். அப்போ எங்கு கர்மங்கள் நடக்கிறதோ, எங்கு புண்ணிய காரியங்கள் நடக்கிறதோ, எங்கு தர்மங்கள் நடக்கிறதோ, அந்த புண்ணிய பூமி கர்ம பூமி இந்த பூலோகம் இருக்கிறதே, இங்க கர்மானுஷ்டானம் பண்றவாளையெல்லாம் பண்ண விடாத தடுத்துட்டா இங்க இருந்து ஆகாரம் போகக்கூடிய தேவர்கள் தேவதைகள் எல்லாம் பட்னியாகி தானா இவன் காலில் விழுவாளோன்னு. அதனால இந்த பூலோகத்திலே எந்த வைதிக கர்மாவும் தர்ம கர்மாவும் அனுஷ்டானமும் நடக்கக்கூடாது அப்படின்றத தெளிவா இருந்தான். அதனால பூமி பிராட்டியும் இவனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் இவனை சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்சுட்டா. பெருமாள் அனுகிரகிக்கிறான், நிருசிம்மாவதாரம் பண்ணி எல்லாம் ஒரு வழியா சரியா போயிடுச்சு. அதனால பெருமாள் நிருசிம்மனா பூமியிலே அவதாரம் பண்ணி ஹிரண்யனுடைய கதையை முடிச்சது மண்ணின் பெரும்பாரம் நீக்குதற்கே, இந்த பூமியினுடைய பாரத்தை பூபாரத்தை தவிர்க்கிறதுக்காக தான். அதனால பூமி பிராட்டியையும் அவள் மடிமேலே வசிக்கக்கூடிய ஜீவராசிகளான நம்மையும் ரட்சிப்பதற்காகத்தான் நிருசிம்மாவதாரம். அந்த நிருசிம்மாவதாரத்திற்கான சங்கல்பம் தான் கோஷ்டிபுரத்துல நடந்தது. அந்த எம்பெருமான் தான் சௌமிய நாராயணன். அவன் ஸ்ரீதேவியை காட்டிலும் ஒரு படி பூமி தேவிக்கு ரொம்பவும் உகப்பானவன். ஏன்னா அவளுக்காக அவதாரம் பண்ணின பெருமாள். இப்படி பூமி தேவியையும் அவ மேல இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் ரட்சிக்கிறதுக்காக நிருசிம்மாவதாரம் பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு திருமகள்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் இரண்டாம் பட்சம்னு நினைக்க வேண்டாம். அந்த நிருசிம்மனா அவன் அவதாரம் பண்ணின போதும் அவனுடைய கோபத்தை தனிய செய்து அவன் மடியிலே அமர்ந்து அவனாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்டு லக்ஷ்மி நிருசிம்ஹன் என்கிற பதத்தை அவனுக்கு ஏற்படுத்தி, சரணாகதி பண்றவா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாளை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு முமுக்ஷு உபாசிய தேவதை, மோட்சம் போனோம்னு நினைக்கிறவா உபாசிக்க வேண்டிய தேவதை லக்ஷ்மி நிருசிம்மன் அப்படின்னு சொல்லும்படியா, என்னதான் பூமி தேவிக்காக நிருசிம்மாவதாரம் பண்ணியிருந்தாலும் அப்போதும் பெரிய பிராட்டியாரான லட்சுமி தேவியை விடாமல் மடியிலே வைத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு சேவை சாதிக்கிற பெருமாள் அப்படின்னு அனுபவம். இங்கே தாயார் தனிக்கோயில் நாச்சியாருக்கு திருமாமகள் நாச்சியார்னு திருநாமம். திருமாமகள் அப்படின்னா பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி லட்சுமின்னு பொதுவான அர்த்தம். இருந்தாலும் ஆழ்வார் இங்க திருமாமகள் அப்படின்னே பாடினபடினாலே ஆழ்வாருடைய திருநாமத்தை கொண்டு, ஆழ்வார் சூட்டிய திருநாமத்தை கொண்டு தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார் அப்படின்னு திருநாமம். அது ஒரு விசேஷம். ஆக இந்த பாட்டுல நிலமகள் திருமாமகள் அப்படின்னு சௌமிய நாராயண பெருமாள் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூமிதேவி ரெண்டு பேரையும் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணிருக்கார். வல்லான் இனியான் அப்படின்னு அவர்களுக்கு இனிமையானவனாகவும் அவர்களை அனுபவிக்க கூடியவனாகவும் இருக்கிற சௌமிய நாராயணனையும் மங்களாதாசனம் பண்ணிருக்கார். ஆக உபயநாச்சிமாரோடு கூடிய உற்சவர் சௌமிய நாராயணன் இந்த பாட்டினால மங்களாதாசனம் பண்ணப்பட்டிருக்கிறார்னு பெரியவாளுடைய திருவுள்ளம். அடுத்த பாட்டுல வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் விண்ணவர் தமக்கிரை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழு முண்டு மீழ்ந்தான் துள்ளு நீர் முண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தன முந்தி வந்தசை தெள்ளு நீர் புறவில் திருக்கோட்டியூரானே. இது கொஞ்சம் விசேஷமான பாசுரம். இங்க பல பெருமாள்கள் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அப்படின்றது விஷயம். வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் அப்படின்னு பெருமாளுடைய நிறங்கள் வேறு வேறாக இருக்கிறதுன்னு சொல்றார் ஆழ்வார். பொதுவா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு யுகத்துக்கு பெருமாளுடைய நிறம் ஒரு மாதிரியாக மாறிண்டு வரும்னு சொல்றோம். முதல் யுகமான கிருதயுகம் பாவம்னா என்ன,
அநியாய அராஜகம்னா என்ன, அதர்மம்னா என்ன அப்படின்னு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாதாம். அந்த அளவுக்கு எல்லாரும் சுத்த சாத்விகாலா ஸ்ரீவைகுண்டத்தை போல இருப்பாளாம். அப்பேற்பட்ட யுகத்திலே ஜனங்கள்லாம் பாவத்தை விரும்பல, அநியாயத்தை விரும்பல, அசுத்திய விரும்பல, எல்லாரும் தூய்மையையே விரும்புறா. பாவ சம்பந்தம் இல்லாமல் பவித்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாளாம். அதனால அவளுக்கு சாத்வீகத்தன்மையினுடைய அடையாளமான வெளுப்பு தான் பிடிக்கிறதாம். அதனால வெளுப்பு நிறத்துல இருந்தாதான் பெருமாளை உகந்து ரசித்து சேவிப்பான்னு சொல்லி பெருமாள் வெளுப்பு நிறத்தை ஏத்துக்கிறானா அந்த யுகத்துல. வாஸ்தவத்துல பெருமாளுடைய நிறம் கருப்பு. ஆனால் யுகத்துக்கு யுகம் அந்த அடியார்களுக்கு தகுந்தபடி பெருமாள் நிறத்தை மாத்துகிறான். எத்தனை பங்கு தர்மம் இருக்கிறதோ அத்தனை பங்கு பெருமாள் வெளுப்பா இருக்கான். அடுத்த யுகத்துல கொஞ்சம் குறையிறது, அப்புறம் கொஞ்சம் குறையிறது, அப்புறம் முழுசா கருப்பா போயிடுறான் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அதையெல்லாம் சொல்றார் ஆழ்வார் இங்கே. வெள்ளியான் கிருத்தயுகத்திலே வெளுத்த நிறமுடையவன், சுத்த சாத்வீகனா, பாவக்கலப்பே இல்லாம ஜனங்கள் இருக்கிறபடினால அவளுக்கு பிடித்தபடி அவளை பிரதிபலிக்கிற மாதிரி வெள்ள வெள்ளேர்னு இருக்கக்கூடிய பெருமாள். இந்த எம்பெருமான் கிருத்தயுகத்து மனுஷாளுக்கு கலப்படம் இல்லாத தூய பசும்பாலை போலே இருக்கக்கூடிய வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால அவளுக்காக அந்த நிறத்தை எடுத்துண்டு அவளுக்கு உகந்தபடி சேவை சாதிக்கிறானா. தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே. பூமியில மனுஷா கோயிலை கட்டி விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ற போது மட்டுமல்ல, ஆழ்வார்கள், தபஸ் பண்றவா, ரிஷிகள் இவாளுக்கு மட்டுமல்ல, எந்த ரூபத்துல இவா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த ரூபத்துல வந்து சேவை சாதிக்கிறதுன்ற பெருமாளுடைய குணம். ஸ்ரீவைகுண்டமாகட்டும், திருப்பார்கடலாகட்டும், எங்க இருந்தாலும் அடியவர்கள் என்ன விரும்புறாளோ அந்த ரூபத்துல சேவை சாதிக்க கூடியவன் பெருமாள் அப்படின்ற விஷயம் இங்க தெரிகிறது. வெள்ளியான் கிருத்தயுகத்து வாசிகளுக்காக அவளுக்கு பிடித்த வெள்ளை நிறத்திலே சேவை சாதிக்க கூடியவன். இங்கே வெள்ளியான் அப்படின்னு விசேஷமாக அனுசந்தானம் பண்ணப்பட்டவன் இந்திரனாலே கதம்பருக்கு ஏழை பண்ணி கொடுக்கப்பட்ட சௌமிய நாராயணன் உற்சவர். வெள்ளியான் அப்படின்னு முதல் சொன்ன அர்த்தம் வெண்மையான நிறத்தை உடையவன் அர்த்தம். இங்கே வெள்ளியான் அப்படின்னா வெள்ளியினாலான திருமேனியை உடையவன், ரஜத மூர்த்தி. பெருமாளுடைய விக்கிரகம் ஸ்வர்ணமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பஞ்சலோகமா இருக்கலாம், சாலக்கிராமத்தினால பண்ணப்பட்டதா இருக்கலாம், தாருன்னு சொல்லக்கூடிய மரத்துல பண்ணப்பட்டதா இருக்கலாம், கருங்கல்னால பண்ணப்பட்டதா இருக்கலாம், சுதையினால பண்ணப்பட்டதா இருக்கலாம். இதெல்லாம் உண்டோன்னும். இதுல வெள்ளியினாலே பண்ணப்பட்ட பெருமாள் அப்படின்னு பெருமாளுடைய திருமேனி எந்த வஸ்துவினாலே ஆனதுன்னு சொல்லி அது விசேஷனம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கானாம் பெருமாள். நிறைய திவதேசங்கள்ல செல்வர்னு சொல்லக்கூடிய சின்ன பெருமாள் வெள்ளியில இருப்பார். சில திவதேசங்கள்ல கண்ணன் வெள்ளியில இருப்பார். அவளை எல்லாம் சேவிக்கிறச்ச ரொம்ப விசேஷமான ஒரு ஆகர்ஷணம், ஒரு தனி அழகு. உதாரணமா காஞ்சிபுரத்திலே பிரணதார்த்திகர வரதர்னு சொல்லக்கூடிய பெருமாள், தீர்த்தவாரி எல்லாம் கண்டுகொள்ற பெருமாள், அவர் வெள்ளி மூர்த்தி தான். அவரை சேவிக்கிறச்சேயே தனி ஒரு ஆகர்ஷணம், ஒரு அழகு. ஒரு குழந்தை அப்படி வெள்ள வெள்ளையில் இருக்கிற ஒரு குழந்தை தவழ்ந்து வராப்புல இருக்கும் பெருமாள் பல்லக்கில் எழுறச்ச. அதே மாதிரி திருமலையில கண்ணன் வெள்ளியினாலான மூர்த்தி, அவரை சேவிக்கிறச்ச ஒரு தனி அழகு. அந்த மாதிரி வெண்ணையிலே செதுக்கப்பட்ட விக்கிரகம் போல வெள்ளியினாலான மூர்த்தி சௌமிய நாராயணன் அப்படின்னு வெள்ளியான் அப்படின்ற பதத்துக்கு ஒரு அனுபவம். அடுத்தது கரியான். ஒரு யுகமா சொல்லிட்டு வரல ஆழ்வார். அன்னைக்கு கிருதயுகத்தை சொன்னார். ரெண்டாவது கரியான் அப்படின்னு கலியுகத்துக்கு வந்துட்டார். என்ன சுவாமி, 4 யுகத்தையும் முறையா சொல்ல வேண்டாமா? முதல் யுகத்தை சொல்லிட்டு கடைசி யுகத்தை சொல்வானேன்? இல்ல நம்ம யுகத்தை மாத்திரம் சொல்லலாம்னா வெறும கலியுகத்தை மாத்திரம் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் முதல்ல கிருதயுகம்னு சொல்லி வெள்ளையில சொல்லி கடைசியில கலியுகம்னு கருப்புல வந்து முடிச்சுட்டார் ஆழ்வார்? அப்படின்னா அனுபவம் இங்கே. ஆழ்வார் இப்போ எங்க நின்று பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காருன்னா அஷ்டாங்க விமானத்தினுடைய முதல் தளத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்று சேவிச்சுட்டு இருக்காரு. அங்க யார் படுத்துட்டு இருக்கா? உரகமெல்லனையான்னு சொல்லக்கூடிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அவருக்கு முன்னால சௌமிய நாராயணன் உபயநாச்சிமாரோட நின்று இருக்கார். அவளை சேவிக்கிறச்ச எப்படி சேவிக்கிறோம்? முதல்ல நம்ம கண்ணு முன்னால சேவை சாதிக்கிறவர் உற்சவர் தான். உற்சவரை உபயநாச்சிமாரோட சேவிக்கணும். அதுக்கப்புறமா உற்சவ மூர்த்திகள் எல்லாம் சேவிச்சு முடிச்சுட்டு பின்னாடி இருக்கிற மூலவரை சேவிக்கிறது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி முதல்ல போன உடனே சன்னதியில உற்சவர் சேவை சாதித்தார். அந்த உற்சவரை உபயநாச்சிமாரோடு கூட வெள்ளியான் அப்படின்னு மங்களாதாசனம் பண்ணி அனுபவிச்சு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் உற்சவர் எல்லாம் முடிஞ்சாவிட்டு பின்னாடி படுத்துட்டு இருக்கிற மூலவரை சேவிக்கிறார். அவன் எப்படி இருக்கான்? கண்ணங்கரேல்னு சாலக்கிராமமயமா ஜொலிக்கிறான் பெருமாள். அப்போ அவனுக்கு பேர் சூட்டுறார் கரியான். இதுதான் முதல்ல வெள்ளியில் ஆரம்பித்து கரின்னு துவாபரத்தை கிருத்தயுகத்தில இருந்து நேர கலியுகத்துக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான். பெருமாள் அங்கு சேவை சாதித்த விதானம் இவருக்கு ஆழ்வாருக்கு. கரியான்
மழைக்கால மேகம் போலே எப்போது வேண்டுமானாலும் கருணை மழையை முத்தி மழையை பொழியக்கூடியவனா கருப்பா நீருண்ட மேகம் போலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீல ரத்னமாட்டமா கருப்பா படுத்துட்டு இருக்கான் பெருமாள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு யுகத்து மனுஷாளுக்கு ஏத்தபடி பெருமாள் தன்னுடைய நிறத்தை மாத்திக்கிறான். தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம்னு அவளுக்காக வர்ணத்தை மாத்திக்கிறான்னு சொல்றோமே, அதே சமயத்துல பெருமாளுடைய இயல்பான நிறம் சுவாபாவிகமான நிறம் கருப்புன்னு சொல்றோமே. அப்ப முதல் 3 யுகங்கள்ல நிறத்தை மாத்தின்ற பெருமாள் 4வது யுகமான கலியுகத்துல மாத்திர ஏன் நிறத்தை மாத்திக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கலியுகத்திலே எந்த நிறம் கொண்டாலும் ஈடுபடுவார் இல்லாமையாலே அப்படின்னு வியாக்கியானம். சுவாமி, வெள்ளையா இருந்தா கிருத்தயுகத்துக்காரா எல்லாம் ஆசைப்பட்டு சேவிக்கிறா, அத்தனை பேரும் சேவிச்சு மோட்சம் போனா கிருத்தயுகமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் நம்மாழ்வார் சொல்றார், கலியுகம் நீங்கி கிருத்தயுகம் மாறணும், அதுக்கு ராமானுஜர் அனுகிரகம் பண்ணுவாருன்ற மாதிரி சூசிக்கிற பாசுரம் எல்லாம் சொல்லிருக்காரு திருவாய்மொழியில. அப்போ கிருத்தயுகம்னு சொல்லக்கூடிய சொந்த யுகம், மகான்களாலே சத்துக்களாலே ஆனந்தமே மோட்சமே வேணும்னு நினைக்கிறவாளாலே பாகவதாலே விரும்பப்படுகிற யுகம் எதுன்னா கிருத்தயுகம். இந்த கலியுகம் போய் கிருத்தயுகம் வரணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். அப்படிப்பட்டதான ஒரு கிருத்தயுகத்தினுடைய பெருமை என்னன்னா, எல்லாரும் பெருமாளை சேவித்து எல்லாரும் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி பெருமாள் இடத்துல போய் சேர்ந்துடுறா. அப்போ கிருத்தயுகத்தினுடைய முடிவுல எல்லாரும் வைகுண்டம் போயிடுறா அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த கலியுகத்துல எந்த நேரத்தை மாத்திண்டாலும் எப்படியும் எல்லாரும் ஒரே மனசோட வந்து சேவிச்சு கடை தேர போறது இல்லை. இந்த கலியுகத்தினுடைய தர்மம் அந்த மாதிரி. ஆகையினால கலியுகத்தில் எந்த நிறம் கொண்டாலும் ஈடுபடுவார் இல்லாமையாலே. எதுக்கு மாத்திண்டா மாத்திரம் எல்லாம் வந்துட போறாளா? சரி, இவாளுக்கு பிடிச்சதான ஒரு நிறத்தை மாத்திக்கலாம்னா எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கா? சில பேருக்கு இது பிடிக்கிறது, பல பேருக்கு அது பிடிக்கிறது, இவாளுக்குள்ளே 1008 கோஷி சண்டை போட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒரு நிறம் எடுத்துட்டு போறதான்னா. ஆகையினால இவெல்லாம் எப்படியும் மாறி வரப்போறது இல்ல. கலியுகம் இது, நம்ம நிறத்துல நாமளே இருக்கலாம்னு சொல்லி சுவாபாவிகமான கருப்பு நிறத்தோடய இருக்கானாம் பெருமாள் அப்படின்னு வியாக்கியாதா தெரிவிக்கிறார். கரியான், கலியுகத்திலே கருமை நிறமாக இருக்கக்கூடியவன், இந்த கோஷ்டியபுரத்திலே உரகமில்லனையான கருப்பா சயனிச்சுருக்கிறவன் அப்படின்னு அவளுடைய மங்களாதாசனம் ஆயிடுத்து. அதுக்கு மேல ஒரு பெருமாள்களா சேவிச்சுண்டு போறார், ஒரு அடுக்குல ஒரு பெருமாளா சேவிச்சுண்டு போறார். அப்போ அவளுடைய வர்ணத்தை வைத்து பாசுரத்துல வார்த்தை அமைக்கிறார். மணி நிறவண்ணன், மணி அப்படின்னா நீலரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ரத்தனம். மணின்னா பொதுவா ரத்தனம்னு அர்த்தம். என்ன மணின்னா இந்திரநீல பர்வதம், இந்திரநீல மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நீலரத்னம், ப்ளூ சஃபயர்னு சொல்லக்கூடியதான ஒரு ரத்னம். அந்த நிறத்திலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இந்த நீல ரத்னத்தினுடைய நிறத்துல பெருமாள் எந்த யுகத்துல இருக்கான் அப்படின்னா துவாபர யுகத்துல இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. துவாபர யுகத்திலே கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவன் கண்ணன் சொல்றது. இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் நிறைய பேர் ஆத்துல கண்ணனுடையதான மண் பொம்மை எல்லாம் வச்சுட்டு திருவாராதனம் அதெல்லாம் ஆசையா பக்தியில பண்றச்ச பெருமாள் கருநீல நிறத்துல தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஏன்னா கண்ணனுடைய நிறம் அப்படின்னு சொல்றோம். திடீர்னு ஏன் அது ஞாபகம் வரணும்னா, இங்க நர்தன கண்ணன் சொல்லக்கூடிய எம்பெருமான் வர்ண கலாபமா அந்த நிறத்துல சேவை சாதிச்சபடினாலே அவனை கொண்டு அது ஞாபகம் வரவே மணி நிறவண்ணன் அப்படின்னு. துவாபர யுகத்து தெய்வம் கண்ணன். அந்த துவாபர யுகத்திலே அவன் மணி நிறத்திலே இருந்தான். அதே போல இங்கும் மணி நிறத்திலே நீல வர்ணத்திலே சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி மணி நிறவண்ணன் அப்படின்னார். விண்ணவர் தமக்கிரை. அடுத்தது மேலடுக்கு போறார். அங்க உபேந்திர நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்தித நாராயணன். அந்த எம்பெருமான் யாரு? விண்ணவர் தமக்கு இறை. எங்கத்து பெருமாள் அவர்? தேவலோகத்து பெருமாள். தேவலோகத்திலே இந்திரனுடைய தம்பியா உபேந்திரனாக அவதாரம் பண்ணின பெருமாள் உபேந்திர நாராயணன் பேரு. அவனை உபயமாட்சிமாரோடு கூட தேவர்கள்லாம் அவ லோகத்துல நித்தியம் திருவாராதனம் பண்ணி சேவை சொல்லிருந்தார். அதனால விண்ணவர் தமக்கிரை, தேவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்திதநாராயணன் என்கிற உபேந்திர நாராயணன். இதே விண்ணவர் அப்படின்ற சப்தத்துக்கு நித்திய சூரிகள்னு வச்சுட்டா இன்னொரு இடத்துல இருக்காரு பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன் பரமபதநாதன் அப்படின்னு கைய கால தொங்க போட்டு ஆச்சரியமா சேஷ பரியங்கத்துல உட்கார்ந்து இருக்காரு பெருமாள் சேஷ ஆசனத்திலே. அந்த பரமபதநாதனை சொல்றார். விண்ணவர் தமக்கிரை, அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன், நித்தியசூரி நிர்வாககன் அப்படின்னு விண்ணவர் தமக்கிரைன்ற பதத்தினால உபேந்திர நாராயணனையும் வைகுண்டநாதனையும் 2 பெருமாளையும் மங்களாதாசனம் பண்ணி ஆயிடுத்து. உயர்ந்தான், எல்லார காட்டிலும் உசந்தவன் மேம்பட்டவன். என்ன சாட்சி அப்படின்னா, இவனை தவிர எல்லாரும் இவன் காலில் வந்து விழுந்தா ஹிரண்யவதம் பண்ணணும்னு சொல்லி.
அப்போ நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு அவளை இங்க பத்திரமா இருக்க சொல்லிட்டு இவன் போய் இரண்ய சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து அவளை ரட்சித்தான். அதனால எல்லாரை விடவும் உயர்ந்தவன், எல்லாரை விடவும் மேம்பட்டவன். இத்தனை பெருமைகள் இருக்கு இவனுக்கு. யுகத்துக்கு ஒரு நிறம் மாறுறான், ஒரு லோகத்துல ஒருத்தரால சேவிக்கும்படி இருக்கான். இந்த உலகமே தேவதைகளை நினைச்சு கர்மா பண்றது, அந்த தேவதைகள்லாம் இவனதான் ஆராதனம் பண்றா. எல்லாரும் எப்படியான வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறா, அந்த வைகுண்டத்துல ஆராதனம் பண்ணப்படுபவனும் இவனே. இப்படி எத்தனை வசந்த பண்பாளனா, பெரியவனா, சர்வசுவாமியா, எல்லாத்துக்கும் மேற்பட்ட பரபிரம்மமா, பரதத்துவமாக இருந்தாலும் கூட எமக்கு ஒள்ளியான், எனக்கு ரொம்ப சுலபன், எனக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன், எனக்கு தன்னுடைய அழகு முழுசையும் காட்டி தந்தவன். ஆழ்வாரே இங்க பாருமே, எவ்வளவு ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கேன், என்ன இங்க இருந்து சேவியும் அங்க இருந்து சேவியும், என்னுடைய அழகு அப்படியே உருக்கம் பாருமே அப்படின்னு சயன சேவையில ஆழ்வாரோட பேசிண்டு சிரிச்சுண்டு ஆழ்வாருக்கு ஆச்சரியமான தன்னுடைய திருமேனி அழக, படுத்துன்னு இருக்கிற திருமேனியினுடைய அழகு காட்டுறான். அப்படியே அவர் சேவிச்சுட்டு இருக்கிறச்ச இந்த சௌமிய நாராயணன் ஆழ்வாரை கூப்பிடுறான். ஆழ்வாரே எத்தனை நாள் அவரே சேவிச்சுட்டு இருப்பீர், இங்க பாரு எத்தனை ஆச்சரியமா சிரிச்சுண்டு சங்க சக்கரங்களை எல்லாம் ஏந்திண்டு கதையெல்லாம் வச்சுண்டு அடியார்கள் ஒரு வார்த்தை சரணாகதி நமகா அப்படின்னு சொன்னா உடனே ரட்சிக்கிறதுக்காக சித்தமா நின்றுட்டு இருக்கேன் பாரு, ஆயுதங்களை வச்சுண்டு. அவரானும் படுத்துட்டு இருக்கார், இனிமேல் தான் எழுந்து வரணும், நான் சித்தமா நின்றுட்டு இருக்கேன் பாரு, அதனால என்ன பாருன்னு இந்த பெருமாள் கூப்பிடுறானா. இவன் அனுபவிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவளையே அனுபவிச்சுட்டு இருந்தா எப்படி, இங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு ஒரு பெருமாளும் கூப்பிடுறா. இப்படி எனக்காக இறங்கி வந்து அன்போடு கூட என்னை அழைத்து தன் அழகு முழுசையும் காட்டி தந்தவன் எமக்கு ஒள்ளியான். அவன் யார் தெரியுமா? உலகேழும் உண்டு உமிழ்ந்தான். பிரளய காலத்திலே எல்லா லோகங்களையும் சப்த லோகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து பாதுகாத்து சிருஷ்டி காலத்திலே அதை உமிழ்ந்து பிரளயத்தையும் சிருஷ்டியையும் நடத்தக்கூடிய எம்பெருமான். பிரளய காலத்துல அவன் மாத்திரம் நாமளை எல்லாம் முழுங்கி வயத்துல வச்சு காப்பாத்தலைன்னா நாம அழிஞ்சு போயிட்டு இருப்போம். திரும்ப அவன் சிருஷ்டி காலத்துல படைக்கிறபடினாலதான் பாதுகாப்பா நம்மளால படைக்கப்படுகிறது. ஆகையினாலே ஆபத்து காலத்திலே, முக்கியமா பிரளயம்னு சொல்லக்கூடிய மகா ஆபத்திலே, வெளிவர வேண்டிய சிருஷ்டி சமயத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன். பிரளயத்துல அழிஞ்சு போகாம காப்பாத்துறான், சரி, அது பெரிய உபகாரம். சிருஷ்டியில என்ன லாபம் நமக்கு? எல்லாரும் பெருமாள் கிட்ட தானே திரும்ப போறோம். ஏற்கனவே பெருமாள் வயத்துல தானே இருந்துட்டு இருக்கோம். இப்போ அப்படியே இருந்துடலாமே, எதுக்கு திரும்ப சிருஷ்டிச்சுண்டு இவன் பிறந்து கஷ்டப்பட்டு அப்படின்னா, பிரளய காலத்துல பெருமாள் வயத்துல நாம் இருக்கிறச்ச ஞானம் இல்லாமல், சரீரம் இல்லாமல், எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாம ஜடமாட்டமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான் ஒன்னும் ஆகாதபடிக்கு. திரும்பவும் சிருஷ்டி சமயத்துலதான் நமக்குன்னு ஒரு உடம்ப கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, காரியம் பண்ணக்கூடியதான சக்தியை கொடுக்கிறான் நமக்கு. ஆக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடியதான இந்திரியங்கள், உடம்பு, ஞானம் இதோடு கொண்டு முழுசா செயல்படக்கூடிய ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் பர்சனா நம்மள பெருமாள் படைக்கிறான். வந்து சாஸ்திரங்களை துணையாக கொண்டு கெட்ட காரியங்கள்லாம் பண்ணினோமானா தண்டனையா பாவத்தை அனுபவிக்கிறோம், நல்ல காரியங்கள் பண்ணினோமானா அதுக்கு அனுகிரகமா புண்ணிய பலன்களை, இன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்படி பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தகுந்தபடி பாவ புண்ணியங்களை, சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டு என்னைக்கு எம்பெருமான் தான் பரதத்துவம், அவனை அடையிறதுதான் நமக்கு வசந்த லட்சியம் அப்படின்னு மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுண்டு சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போறோமோ, ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போறோமோ, அப்போதுதான் முழுசா நாம பெருமாளை அடைஞ்சதாருது. ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான சரீரத்தோட கூட எம்பெருமானுக்கு நம்மளால எல்லா கைங்கரியமும் பண்ண முடியும். ஞானம் நன்னா இருக்கும், பெருமாளுக்கு சமானமான ஞானம் இருக்கும், பெருமாளையும் பிராட்டிமார்களையும் நன்னா அனுபவிக்கலாம், எங்க என்ன நடக்கிறதுன்னு இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்படி கிட்டத்தட்ட பகவானுக்கு சமானமான ஒரு ஞானத்தோட, சக்தியோட, ஒரு மகாத்மியத்தோட இருக்கக்கூடியதான இடம் ஸ்ரீ வைகுண்டம் மட்டும்தான். அது எப்படி போக முடியும்? பக்தியோ பிரபத்தியோ பண்ணிதான் போக முடியும். அதனால பக்தி யோகம் பண்ணணும்னாலும் உடம்பு தேவை, இந்திரியங்கள் தேவை, ஞானம் தேவை. சரணாகதி பண்ணணும்னாலும் ஆச்சாரியனை விழுந்து சேவிக்கிறதுக்கும், வாயை திறந்து பிரார்த்திக்கிறதுக்கும், அந்த சமயத்துல பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் அடங்கி இருப்பதற்கும், வாயாலே பகவன் நாமாவை ஆச்சாரியன் தனியனை சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் இந்திரியம், ஞானம், உடம்பெல்லாம் ஒண்ணும். ஆக என் வயத்திலேயே வெறுமையா இருந்தேன்னா ஜடமாட்டமா கல்லாட்டமா இருந்துட்டு இருப்பேன், அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நீ சம்சாரத்துக்கு போய் எதிர்நீச்சல் போட்டு திரும்பி வந்தையானா எனக்கு சமானமா நீ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கலாம்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிறதான ஒரு கருணையினாலே, தயையினாலதான் பெருமாள் சிருஷ்டி பண்றான். அதனால ஆபத்து காலத்துல அழிய விடாத பாத்துக்கிறவனும் அவன் தான்,
சிருஷ்டிக்கப்பட வேண்டிய காலத்துல சிருஷ்டி பண்ணி மோட்சத்துக்கு அழிச்சு நமக்கு ஆனந்தத்தை தருபவனும் அவன்தான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இயற்கை எழில் மிகுந்த இந்த திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானிடத்துல போய் நமகான்னு சரணாகதி பண்ணா போறோம், வேற ஒன்னும் தேவையில்லை. இந்த ஹிரண்யனால ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லக்கூடியது தேவர்கள், ரிஷிகள், சனாதன தர்மத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் ஒரு பிரளய மாட்டம். அந்த பிரளயத்துல ஹிரண்யன்னு சொல்லக்கூடிய பேர் ஆபத்து, பெரு வெள்ளம் இவாளையெல்லாம் விழுங்கிடாதபடிக்கு ரட்சித்தவன். அதனால பிரளய கால ரட்சகன் கோஷ்டிநாதன். சிருஷ்டி காலத்திலே எம்பெருமான் எல்லாரையும் சிருஷ்டிப்பது போல ஹிரண்யனால ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் முடிஞ்செடுத்து ஹிரண்ய சம்ஹாரம் ஆயிடுத்து. இனி பழையபடி எல்லா தர்மானுஷ்டானங்களும் நித்திய கர்மானுஷ்டானங்களும் நன்னா நடக்கும், எல்லாருக்கும் சுபிக்ஷந்தான்னு சொல்லி திரும்ப எல்லாருக்கும் ஒரு புதிய வாழ்வை அனுகிரகித்தவன், சிருஷ்டி பண்ணினவன் இந்த கோஷ்டிநாதன். அதனால இவன் தான் அவன். இங்க போய் இவனை சேவித்தா போறோம், ஒரு குறவும் இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அடுத்த பாட்டுல ஏறுமேறி இளங்கு முன்மழுப்பற்றும் ஈசர்க்கு செய்து உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் குளமாமகட்கினியான் அப்படின்னு சாதிக்கிறார். குளமாமகட்கு இனியான் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் சூட்டுறாரு இங்க. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய விசேஷம். அப்படின்னா குளமாமகளுக்கு இனியவன். அங்கே இதுக்கு முன்னாடி பாசுரத்திலே திருமாமகட்கு இனியான்னு சொன்னார். திருமாமகள் அப்படின்னா பெரிய பிராட்டியார், அவளுக்கு இனிமையான அன்பன். குலமாமகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாமகள் அப்படின்னாவே பொதுவா பெரிய பிராட்டி, மகள் அப்படின்னா பிராட்டி, மாமகள்னா பெரிய பிராட்டி. குலமாமகள்னா பேரழகியான பெரிய பிராட்டியாருக்கு இனிமையானவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை விட பொருத்தமான அர்த்தம் சொல்லணும்னா, குலமாமகள் அப்படின்றத ஆயர் குலமாமகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆயர் குலமாமகள் அப்படின்றதனுடைய சுருக்கம் குலமாமகள் அப்படின்னு வச்சுட்டா, பூமி தேவிக்கு இனியவன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு பாட்டுல. திருமாமகற்கு இனியான் அப்படின்னு ஸ்ரீதேவிக்கு இனியவன் இன்னொரு பாட்டுல சொல்லிட்டார். அதே பாட்டுல சொல்லிட்டார் சௌமி நாராயணன் வர்ணிக்கிறச்ச. பூமி தேவியை சொல்லியா எடுத்து, ஸ்ரீதேவியை சொல்லியா எடுத்து, இன்னும் ஒரு தேவி பாக்கி. அவ யாரு? நீலாதேவி. நீலாதேவின்னு சொல்லக்கூடியவள் யார்? கிருஷ்ணாவதாரத்தின் போது ஆயர் குலத்திலே நப்பிண்ணை என்கிற பெயரோட அவதாரம் பண்ணி கண்ணனை கல்யாணம் பண்ணி கொண்ட தேவி. அவள் நீலாதேவியினுடைய அம்சம்னு சொல்றோம். ஆக நீலாதேவி யாருன்னா ஆயர் குலமாமகள் அப்படின்னு வச்சுட்டா, குலமாமகட்கினியான் நீலாதேவிக்கும் இனியவனான எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடுறாருன்னு அர்த்தம். இங்க சயனிச்சுன்னு இருக்கிற பெருமாள் பக்கத்துல ரெண்டு பிராட்டி இருக்கா, உற்சவரான பெருமாள் பக்கத்திலயும் ரெண்டு பிராட்டி தான் இருக்கா. மூணாவதா நீலாதேவி எங்க இருந்து வந்தான்னா, பொதுவா எல்லா புராணங்களும் சொல்லக்கூடிய விஷயம், பெருமாள் ஒரு இடத்துக்கு வந்து சேவை சாதிக்கிறார், யாரான அடியவருக்கு சேவை சாதிக்கிறார், வரம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பெருமாள் கோயில் கொள்கிறார் அப்படின்னா ஸ்ரீ பூ நீலாதேவிகளோட வந்து சேவை சாதிக்கிறார்னு தான் எல்லா புராணமும் தெரிவிக்கிறது. திருவள்ளூருக்கு பெருமாள் வீரராகவனா வந்து சேவை சாதிச்சுண்டான். எப்படி சயனிச்சுண்டான்னா, ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட வந்துதான் சயனிச்சுண்டான் அப்படின்னு தான் ஸ்தல புராணமும் சொல்றது. ஸ்லோகம் கிங்கர்கேச ஸ்துதியிலே அப்படிதான் இருக்கு. இப்ப திருவேங்கடமுடையானும் ஸ்ரீ பூமி நீலா சகித்தனா தான் இருக்கான்னு சொல்றது. ஆக நம்ம கண்ணுக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி இவா ரெண்டு பேர் தெரிந்தாலும், அவளுடைய ஸ்வரூபமாவே நீலாதேவி இருக்கிறபடினாலும் எம்பெருமான் அவளோடு கூட இருந்து வாசம் பண்றான் அப்படிதான் கொள்ள வேணும். எல்லா இடத்துலயும் அர்ச்சனை முடிஞ்சா விட்டு ஸ்ரீ பூமி நீலா சமேத அப்படின்னு அந்த பெருமாள் பேரை சொல்லிதான் முடிப்பா. பார்த்தா ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் தான் இருப்பா, நீலாதேவி இருக்க மாட்டா. ஆனா பிரதிஷ்டை பண்றச்ச ஸ்ரீ பூமி நீலா சமேத அப்படின்னு சொல்லிதான் பெருமாளை பிரதிஷ்டை பண்றது வழக்கம். அதனால அங்க இல்லையே அப்படின்னு விசாரப்படுறதுக்கு இல்ல. குலமாமகட்கினியான் அப்படின்றது ஆயர் குலமாமகளான நப்பிண்ணை பிராட்டிக்கு நீலாதேவிக்கு இனிமையானவன், அவளிடத்திலே காதலோடு கூட இருந்து அவளை அனுகிரகிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆக ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி மூன்று பிராட்டிமார்களோடு எம்பெருமான் இனியவனா அவளோடு கூட இங்கே ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒண்ணுக்கு மூணு பிராட்டிமார்களோடு கூட சேர்ந்து நம்மளை அனுகிரகிக்கிறதுக்காக இந்த திவதேசத்துல வந்து பெருமாள் இருக்கான் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். இது ஒரு விசேஷம். அடுத்த பாட்டுல இப்படியெல்லாம் பெருமாள் ஒண்ணுக்கு மூணு பிராட்டிமார்களோட வந்து இங்க இருக்கானே, இதனுடைய பெருமை யாருக்கானும் தெரியுமா? யாருக்காக பெருமாள் வந்து மூன்று நாச்சிமார்களோட இங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். காவலன் இலங்கைக்கிரை கலங்கச்சரம் செலவைத்து மற்றவன் ஏவலம் தவிர்த்தான் எண்ணெயாளுடைய எம்பிரான்
நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்திரைஞ்சும் திருக்கோட்டியூரானே. இப்படி 3 பிராட்டிமார்களோட இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்ற பெருமை யாருக்கான தெரியுமான்னு கேக்குறீங்களே, பதில் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். நாவலம் புவி மன்னர், நாவலம் தீவுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜம்பூ தீபத்திலே இருக்கக்கூடிய ராஜாக்கள். அது என்ன ராஜாக்கள் அப்படின்னா, ராஜாக்களை எல்லாம் பகவானுடைய சின்னங்கள் அப்படின்னு சொல்றோம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் எம்பெருமான் விஷ்ணு ரக்ஷண வியாபாரம், காக்கும் தொழில் பண்ணக்கூடியவன், காக்கர் கடவுள். அவனுடைய ரூபமா அவனுடைய பிரதிநிதியா இருந்துட்டுதான் ராஜாக்கள்லாம் பூமியை ஆள்றான்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பேற்பட்ட வசந்த கர்ம பூமியா, எந்த யாகமோ தபஸோ எது பண்ணினாலும் பலன் தரக்கூடிய உத்தமமான புண்ணிய பூமி இந்த ஜம்பூ தீபம்னு சொல்லக்கூடிய நாவலந்தீவு. அந்த ஜம்பூ தீபத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள்லாம் படையெடுத்துண்டு வந்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறாளாம் திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தை. என்ன சொல்லி சேவிக்கிறான்னா, மால் உரைகின்றது இங்கு என. பெருமாள் இங்கதான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரு, பெருமாள் இங்கதான் ஸ்திரவாசம் பண்றாரு. எல்லா லோகத்து பெருமாளும் ஒன்னா சேவை சாதிக்கிறாங்க. பூலோகத்து பெருமாள் கண்ணன் இருக்கார், திருப்பார்கடல் பெருமாள் சைன பெருமாள் உரகமில் நனையான் இருக்கார், தேவலோகத்து பெருமாள் சௌமிய நாராயணன் சித்தநாராயணன் இருக்கா, ஸ்ரீவைகுண்டத்து பெருமாள் வைகுண்டநாதன் இருக்கார், விபவாவதார பெருமாள் நிருசிம்மன் இருக்கார். அந்த மாதிரி எல்லா பெருமாள்களும் சேர்ந்து உரைகின்றது இங்கு. எல்லா பெருமாளையும் சேவிக்கணும்னா தனித்தனியா அவாவா இடத்துக்கு அவாவா லோகத்துக்கு போய் சேவிக்கணும். இந்த மனுஷ சரீரத்தோட கூட எல்லா லோகத்துக்கும் போய் எல்லாரையும் சேவிக்கிறதான பாக்கியம் நமக்கு ஏற்படல, நம்மளால முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்ல. அத்தனை லோகத்துல இருக்கிற பெருமாள்களையும் ஒன்னா ஒரு இடத்துல சேவிக்கணும்னா இங்கதான் வந்து சேவிக்கணும். அத்தனை தூரம் எல்லா பெருமாள்களும் போட்டி போட்டுண்டு வந்து ஆசையா வந்து இங்க வாசம் பண்றா. அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் இது அப்படின்னு சொல்லி இந்த நாவலந்தீவே வந்து சேவிக்கிற மாதிரி நாவலந்தீவினுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறாளாம். நாவலம் புவி மன்னர் மால் இங்கு உரைகின்றதென வந்து வணங்க. ராஜாக்கள்லாம் வந்து பெருமாள் இங்குதான் சிரவாசம் பண்றாருன்னு ஆசையா சேவிக்கிறா. அதை பார்த்துட்டு என்ன, நமக்காகத்தான பெருமாள் இந்த திவதேசத்திலே வந்து கோயில் கொண்டான். அப்படி இருக்கிறச்ச இந்த பூலோகவாசிகள்லாம் படபடையா ராஜாக்கள்லாம் கும்பல் கும்பலா கோஷ்டியா போய் சேவிக்கிறாளே, அப்படி இருக்கிறச்ச யாருக்காக இந்த எம்பெருமான் இங்க வந்து ஸ்திரவாசம் பண்றானோ அந்த தேவர்கள் நாம போய் சேவிக்கலன்னா எப்படி அப்படின்னு இந்த ஜம்பூ தீபத்தை ராஜாக்கள்லாம் சேவிக்கிறத பார்த்துட்டு இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் வெக்கம் வந்துடுத்து. இந்திரன் பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்கள்லாம் அவாலே சேவிக்கிறச்ச நமக்காக வந்த பெருமாளை நாம சேவிக்க வேண்டாமான்னு போட்டி போட்டுண்டு அவளுக்கு முன்னாடி நாம போய் சேவிக்கணும்னு முந்திண்டு வராளாம். வந்து தேவர் வந்து இறைஞ்சுதல் அப்படின்னா கெஞ்சுதல், சுவாமி அனுகிரகம் பண்ணு, சுவாமி காப்பாத்து, சுவாமி இந்த வரம் கொடு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. ராஜாக்கள் அவளுக்கு தெரிஞ்ச பாஷையில வா ஸ்தோத்திரம் பண்றா, தேவர்கள் இவாளுக்கு தெரிஞ்ச பாஷையில வா ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி நாவலம் புவி மன்னரும் தேவரும் வந்து இறைஞ்சும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி வணங்க பெற்ற திருக்கோட்டியூரானே. கோஷ்டியபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான். பூலோகத்து ராஜாக்கள் என்ன தேவர்கள் என்ன இவெல்லாம் போட்டி போட்டு வந்து சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாக இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அவ என்ன சொல்லி சேவிக்கிறான்னா, பெருமாள் இங்கதான் வாசம் பண்றான்னு சொல்லி சேவிக்கிறா. அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு உகந்த இடம். நாமும் போய் சேவித்து அவளாட்டமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னொரு பாட்டுல, கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆணிரைக்கு அழிவென்று மாமழை நின்று காத்துகந்தான் நிலமாமகட்கு இனியான். ஒரு பாட்டுல திருமாமகட்கு இனியான் அப்படின்னு ஸ்ரீதேவியான பெரிய பிராட்டியாருக்கு அனுகூலன் அப்படின்னர். இன்னொரு பாட்டுல குலமாமகட்கு இனியான் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டிக்கு அனுகூலன் இனியன் அப்படின்னர். இங்கே நிலமாமகட்கு இனியான் அப்படின்னு பூமி பிராட்டிக்கு இனிமையானவன். பூமி பிராட்டி நினைச்சுக்கிறாளாம், நாம பூலோகமா இருந்துட்டு இருக்கோமே, நம்ம மேல எத்தனை கொடுங்கோல் அரசர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், பாவிகள் இவாள்லாம் எத்தனை துஷ்ட காரியங்களை துஷ்ட சேஷ்டிதங்களை எல்லாம் பண்றா. எத்தனை பிராணிகளை கதற வெட்டி அதுகளுடைய பிராணம் எல்லாம் போய் ரத்தம் எல்லாம் சிந்தித்து எத்தனை பேருடைய வயத்துல அடிச்சா, எத்தனை பேர் கஷ்டப்பட்டா. இந்த பாவத்தை எல்லாம் நான் சுமக்கிறேனே, இந்த கரையை, இந்த அழுக்க, இந்த கலங்கத்தை எல்லாம் நான் சுமக்கிறேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம உடம்புல ஒரு ரத்தமோ துர்கந்தம் வீசக்கூடிய ஒரு வஸ்துவோ பட்டுடுத்துன்னா நமக்கு எத்தனை கஷ்டமா அருவருப்பா இருக்கும். அப்போ இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிற பூமி பிராட்டிக்கு எப்படி இருக்கும்? அத்தனை அருவருப்பா உணர்ந்த பூமி பிராட்டி
ஒரு சமயம் சந்தோஷப்பட்டாலாம், உகந்தாலாம், பூரி பெய்தினாலாம். எதனாலன்னா அந்த கலங்கள்லாம் தீரும்படியா பெருமாளுடைய திருவடி பட்டுடுத்து நம்ம மேல. அதுவும் அஷ்டாங்க விமானத்திலே எல்லா லோகத்து பெருமாளும் வந்து நம்ம மேல திருவடி படும்படியா நம்ம மேல கால் பதித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லா லோகத்துல இருக்கிற பெருமாளும் என் மடியில இருக்கா. ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்கணுமா, என் மடியிலே இருக்கான், 3வது மாடியில இருக்கான், சேவிச்சுருவேன். தேவலோகத்து பெருமாளை சேவிக்கணுமா, அவனும் என் மடியிலே இருக்கான். திருப்பார்கடல் பெருமாளை சேவிக்கணுமா, அவனும் என் மடியிலே படுத்துட்டு இருக்கான், அவன் திருவடியை பிடிச்சு விடலாம். அப்படின்னு பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே என்னுடையதான துர்தசையெல்லாம் போயிடுத்து, எனக்கு பெருமாளுடைய சம்பந்தம் அவனுடையதான சம்சலேஷம் சேர்த்தியே ரொம்ப போகியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலமாமகள்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டி இனிமையாக உணர்கிறாள், மகிழ்கிறாள், அனுபவிக்கிறாள். அப்படி அவளுக்கு அந்த போக்கியத்தை தரக்கூடிய எம்பெருமான். இப்படி திருமாமகள், குலமாமகள், நிலமாமகள்னு ஸ்ரீ பூமி நீலாதேவிகள்னு சொல்லக்கூடிய 3 பிராட்டிமார்களையும் அவர்கள் 3 பேரோடையும் ஆசையாக எம்பெருமான் இந்த ஊர்ல வாசம் பண்ணக்கூடியதான அந்த அந்யோன்ய பாவத்தையும் ஆழ்வார் இந்த பாடல்கள்ல தெரிவித்தார். இப்படி ஒரு ஊர் பாட்டிலேயே ஸ்ரீ பூமி நீலான்னு சொல்லக்கூடிய 3 தேவிகளும் மங்களாசாசனம் பண்ணினதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணிடலாம். என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுல அங்க 3 தாயார ஸ்ரீபூமி நீலா தேவியை சேர்த்து சொல்றார் ஸ்ரீரங்கத்துல. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவு, 4ஓ 3ஓ இடம் தான் இருக்கும் மொத்தமே. அதுல இது ஒண்ணுன்னு சொல்லக்கூடியது இந்த பதிகத்தினுடைய ஒரு விசேஷம். கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமலர் மிசை மேவு நான் முகனில் விளங்கு புரிநூலர் மேவுனான் மறை வாணர்கள் ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவ பிரான் திருக்கோட்டியூரானே. பெரியாழ்வாருடைய பதிகம் அனுபவிச்சோமே, நான் அகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார்னு. அந்த 10 பாசுரத்தினுடைய சுருக்கம் இந்த ஒரு பாசுரம், அல்லது இந்த ஒரு பாசுரத்தினுடைய விளக்கம் அந்த 10 பாசுரம். யார் முதல்ல அவதாரம் பண்ணினா? பெரியாழ்வார் முதல்ல அவதாரம் பண்ணினார், பின்னால திருமங்க மன்னன் அவதாரம். ஆகையினாலே முதல்ல பெரியாழ்வார் நாவகாரியம் பதிகம் பாடுட்டார், அதையே நாம திரும்ப பாட வேணான்னு சொல்லி, இருந்தாலும் அந்த திருக்கோட்டியூர் பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணாம விடுறதும் சரியில்லை அப்படின்றதுக்காக 10 பாசுரமா இல்லாமல் அந்த 10 பாசுரத்தினுடைய சாரத்தையும் ஒரே பாசுரமாக தொகுத்திருக்கிறார் திருமங்கையாழ்வார். அதுதான் இந்த பாசுரத்தினுடையதான விசேஷம். கோவையின் தமிழ் பாடுவார், இனிமையான தமிழ் பாசுரங்களை பாடுவாளாம் திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவா. இன் தமிழ் அப்படின்னா இனிமையான தமிழ். தமிழ்ல என்ன பாட போறா? ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை பாட போறா. இது திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இவருக்கு முன்னால 11 பேர் இருக்கா, அவளுடைய பாசுரங்களை பாடுறாருன்னு கூட வச்சுக்கலாம். கோவையின் தமிழ் அப்படின்னா கோர்வையா ஒரே சீரா மணியாட்டமா முத்தாட்டமா அப்படியே ஒரு நூல்ல கோர்க்கப்பட்ட அழகை உடையதான தமிழ் பாசுரமா. அப்படின்னா ஒரு இலக்கணத்துக்கு உட்படாம, ஒரு வரம்பு இல்லாம, அர்த்தம் இல்லாம ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பாட்டுன்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த சாஸ்திரப்படி பார்த்தாலும் லட்சணத்தோடு இருக்கும், தமிழ் இலக்கணப்படி பார்த்தாலும் லட்சணத்தோடு இருக்கும், சொல்லாழம் நிறைந்திருக்கும், பொருளாழம் நிறைந்திருக்கும், காதால கேட்கறச்ச இனிமையா தேன் வந்து பாயும், மனசுல பக்தியை வரப்பண்ணும், கண்கள் கலங்கும், எம்பெருமானுடைய உள்ளத்திற்கு பிரீதியை ஏற்படுத்தும், வேதத்தை போல சாநித்தியம் கொண்டிருக்கும். வேதம் எப்படி பகவன் நாமான்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பிரபந்தமும் பகவன் நாமாதான். ஆகையினாலே இப்படி வசந்த ஒரே நீட்டா யூனிஃபார்மா ஆச்சரியமா இருக்கக்கூடிய இனிய தமிழ் பாசுரங்களை பாடுவார், விரும்பி ஆதரித்து ஆசையோட கூட சேவிப்பாலாம். பெருமாளுக்கு முன்னாலே அகங்கள்ல, பெருமாளுடைய புறப்பாடுகள்ல, உற்சவங்கள்ல ஆழ்வார்களுடைய இனிமையான தமிழ் பாசுரங்களை அனுசந்தித்துக் கொண்டு போவார்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். உடமாடுவார், யாதவாள்லாம் தங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தா தலையில தயிர் குடம், மோர் குடம், வெண்ணெய் குடத்தை எல்லாம் வச்சுட்டு நடனமாடுறது போல இவ பகவானுடையதான பக்தி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்துன்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அர்த்தானுசந்தானம் பண்றச்ச வெறுமை ரெக்கார்டாட்டமா சொல்லிட்டு இருக்காம அந்த பாசுரத்தை சொல்றச்சையே அர்த்தம் மனசுல ஓடுறது இவாளுக்கு. அப்ப அந்த அர்த்தம் மனசுல ஓடுறபடினால ஆழ்வாருக்கு என்ன அனுபவம் இந்த பாசுரத்தை சொல்றச்ச வந்ததோ அந்த அனுபவம் இவாளுக்கும் வந்துடுறது. வந்துட்டோ அப்படியே கைய கால தூக்கிண்டு தன்னை மறந்து தன்னிலை மறந்து ஆடுறா. எப்படியானா டெங்கனிக்கோட்ட சுவாமி கோபிகா கீதம் பாடுறச்ச தன்னை மறந்து ஆடுவார்னு பார்த்தோமோ அந்த மாதிரி குடமெடுத்து ஆடுகிற கூத்தை போலே பகவானை நினைத்து கொண்டு தன்னிலை மறந்து மெய்மறந்து ஆடுவாளாம் பெருமாளுடைய புறப்பாட்டுல. அப்பேற்பட்ட வசந்த பக்தி. சரி சுவாமி,
யாதவாலாம் குடத்தை வச்சுட்டு ஆடுறது வழக்கம், இவெல்லாம் பிராமணால ஒண்ணும், இவெல்லாம் பிராமணா குடத்தை வச்சுட்டு ஆடுறதெல்லாம் வழக்கம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, பெரியாழ்வார் இந்த ஊருக்கு வந்த போது இது ஆய்ப்பாடியா கோமாவே காட்சி தந்தது, இந்த எம்பெருமான் கண்ணனாகவே காட்சி தந்தான், இவெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஆயர்பாடி வாசிகளாகவே இருந்தா அப்படின்னு தானே வண்ணமாடங்கள்ல தெரிவிக்கிறார். அந்த நியாயத்தினாலே கண்ணனுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்த யாதவர்களைப் போலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கண்ணனுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவாளா இருக்கா. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் தான் அம்சம் பண்ணிட்டு நாமளும் சாப்பிடுறோம். அந்த மாதிரி கண்ணனுக்கு ரொம்ப பிரீத்தியில யாதவாலாட்டம் நெருங்கின வாய்வா அப்படின்றத அனுபவம். குடமாடுறதுன்னா இவ தலையில தயிர்பானை வெண்ணப்பானை வச்சுட்டு ஆடுறாளான்னா அப்படி இல்ல, பகவானுடைய பக்தியிலே தங்களை மறந்து தன்னிலை மறந்து ஆடுறா. தடமாமலர் மிசைமேவு நான் முகனில் விலங்கு புரிநூலர். எம்பெருமானுடைய நாபியிலிருந்து வந்த பெரிய தாமரை, அந்த பெரிய தாமரையிலே பிறந்தவன் பிரம்மா. அந்த பிரம்மாவை விட வசந்த யக்ஞோபவீத்தத்தை உடையவர்களாம். நான் முகனில் விலங்கு புரிநூலர். பிரம்மாவினுடைய யக்ஞோபவீத்தம் வசந்ததா, திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய யக்ஞோபவீத்தம் வசந்ததான்னு சொன்னா இவாளுடைய யக்ஞோபவீத்தம் தான் வசந்ததான். ஏன்னா அத்தனை தூரம் காயத்ரி ஜபம், திருமந்திர ஜபம், இந்த மாதிரி ஜபங்களை எல்லாம் பண்ணி 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 யக்ஞோபவீத்தத்தை அத்தனை பவித்திரமா வச்சுட்டு இருக்கா. அத்தனை ஆச்சார அனுஷ்டானத்தோட கூட முக்கியமா கர்ம பூமியிலே வாசம் பண்ணுகிறபடினாலே பகவானுடைய கைங்கரியத்தில் பாகவதாளுடைய கைங்கரியத்தில் எப்போதும் இருக்கிறபடினாலே பிரம்மாவை காட்டிலும் வசந்த ஆச்சாரத்தோடு கூட அனுஷ்டானத்தோடு கூட சிஷ்டாச்சாரத்தோடு கூட இருக்கா. ஒருத்தருடைய யக்ஞோபவீத்தம் சுத்தமா இருக்குன்னு சொன்னா அவ அத்தனை ஆச்சாரமானவா அத்தனை பவித்திரமானவான்னு அர்த்தம். யக்ஞோபவீதம் சுத்தமா இருக்கிறதுன்னு சொன்னா பூனல் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. பூனலுக்கு என்னென்ன நியமங்கள் எல்லாம் உண்டோ அந்த நியமங்களையும் சரியா பண்றதுன்னு அர்த்தம். அப்போ யக்ஞோபவீதத்தை எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி வச்சுக்கணும், எப்படி ரட்சிக்கணும், ஏதான தோஷம் ஏற்பட்டுடுத்துன்னா அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும், யக்ஞோபவீதத்தை வந்து தானே தான் முறுக்கணும், தானே தான் பிரதிஷ்டை பண்ணணும், தானே கிரந்தி சேர்க்கணும், தானே தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான நியமங்களை சாஸ்திரப்படி எது யக்ஞோபவீதமோ, சாஸ்திரப்படி வேதம் சொல்லக்கூடியதான தகுதியையும் யாக யக்ஞாதி நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணக்கூடிய தகுதியையும் எது தருமோ அது உத்தமமான யக்ஞோபவீதம். அந்த தூய்மை பிரம்மாவை விட இவாளுக்கு உண்டாம். அப்படின்னா என்ன, பிரம்மாவுக்கு தான் நிறைய உண்டு, பிரம்மாவை காட்டில இவா வசந்தவான்னு சொன்னா அத்தனை சிரேஷ்டமான வாய்வா. நான் முகனில் விலங்கு புரிநூலர் மேவுனால் மறைவானர். நல்லா கவனிக்கணும், யக்ஞோபவீதத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா வேதம் சொல்றது. எதுக்கு உபநயனம் பண்ணிக்கிறோம், பார்த்தா லட்சணமா இருக்கும் புனல் போட்டுண்டான்னா இல்ல, வேதம் சொல்லக்கூடியதான தகுதி ஏற்படுறது அப்போதான் இல்லையா. ஆகையினாலே அத்தியனம் பண்ணக்கூடிய யோகியத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் யக்ஞோபவீத தாரணம் பண்ணிக்கிறோம். பிரம்மாவை காட்டிலும் வசந்த யக்ஞோபவீத அந்தஸ்து உடையவா, யக்ஞோபவீத சுத்தி உடையவான்னு சொன்னா என்ன பண்றா, அதுக்கு போக்கு வீடா, அதுக்கு பலனா 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம். மேவு நாள் மறைவானர். ஒரு பிராமணா ஒரு வேதத்தினுடைய ஒரு சாக்கையை சொல்லக்கூடிய குலத்துல தானே பிறக்க முடியும். இந்த சுவாமி கிருஷ்ணயஜுர்வேத சாக்கையை சேர்ந்தவர், இந்த சுவாமி ரிக்வேதி, இந்த சுவாமி சாமவேதின்னு தானே சொல்றோம். அப்படி தன்னுடையதான சாக்கைய ஒரு பிராமணர் முதல்ல அத்தியனம் பூர்ணமா பண்ணிட்டாரானா, அவர் விருப்பப்பட்டாரானா வேற வேற வேதங்களையும் அத்தியனம் பண்ணலாம், பூர்த்தியா 4 வேதமும் கூட கத்துக்கலாம். அந்த மாதிரி இவா மேவு நாள்மறைவாளர் அப்படின்னா இவாளுடைய வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டு வேதத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே எல்லா வேதங்களையும் போய் போய் தேடி தேடி கத்துண்டு 4 வேதங்களையும் எப்பவும் சொல்லிண்டே இருக்கலாம் பிரம்மாவாட்டம். ஐவகை வேள்வி பஞ்சமகா யக்ஞம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாம பண்ணக்கூடியவா. 6 அங்கம், வேதத்தினுடைய அங்கங்கள் 6 இருக்கு. சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள். அத நன்னா கத்தவா, வல்லவர், இதெல்லாத்தையும் சமர்த்தர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா. தொழும் தேவ தேவ பிரான். இந்த மகான்கள் பிரம்மாவை காட்டிலும் பல விதத்துல வசந்த மகான்களான திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே சேவிக்கப்படுபவன் இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் அப்படின்னு நித்தியசூரிகள் சேவிக்கிற ஸ்ரீவைகுண்டநாதனை போலே, ஸ்வேதத்வீபவாசிகள் சேவிக்கிற எம்பெருமானை போலே, மன்னவரும் விண்ணவரும் விரும்பி தொழுகின்ற திருவேங்கடமுடையானை போலே, இப்படி பிரம்மாவை காட்டிலும் வசந்த பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் சேவிக்கக்கூடிய எம்பெருமான் கோஷ்டிநாதன் அப்படின்னு அவனுடைய பெருமையை பெரியாழ்வாருடைய 10 பாசுரத்தினுடைய சங்கிரகமா ஒரே பாட்டுல தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். ஆச்சரியமான பாசுரம். பஞ்சமகா யஜ்ஞம்னா என்னன்றதெல்லாம் பெரியாழ்வாருடையதான பதிகத்திலே அனுபவித்தோம், அதனால இங்க திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இப்படி இவெல்லாம் எப்படி இருந்தா இந்த பாகவதான்னா அத்தியனம் பண்றதுல ரொம்ப சமர்த்தாலாம்.
ஒரு க்ஷணத்தையும் வீணாக்க மாட்டா, நன்னா அத்தியனம் பண்ணினவா. இவ அத்தியனம் பண்ணாத சாஸ்திரமே கிடையாது, வேதமே கிடையாது. ஞான அனுஷ்டானங்கள்ல பிரம்மாவை காட்டிலும் வசந்தவா. 4 வேதமும் வெறும சொல்லிட்டு இருப்பா சுவாமி, அதுக்கு மேல அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு யாரும் சொல்லிடவே முடியாது. 4 வேதங்கள்லயும் வியாசபதம் செலுத்தக்கூடியவர்களாம். அப்படின்னா வேதவியாசரை போல ஒரு வேதத்தினுடைய சாரம் என்ன, வேதத்தினுடைய சூக்ஷ்மம் என்ன, வேதம் என்ன சொல்றதுன்னு அதனுடைய அர்த்த விசேஷங்களும் சூக்ஷ்மார்த்தங்களும் தெரிந்தவர்கள் கிட்டத்தட்ட 4 வேதத்திலையும் வியாசரை போலவா இவளுடைய ஞானம். அந்த மாதிரியான வசந்த ஞானிகளாலே சேவிக்கப்படுபவன் இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய பெருமை, அந்த பாகவதாருடைய பெருமை ரெண்டுத்தையும் இந்த பாட்டுல சொல்றார். பலன் சொல்லி முடிக்கிறார். ஆலுமாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் பாய் கழனி திருக்கோட்டியூரானை நீலமாமுகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாலுமாறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. இந்த எம்பெருமானை இந்த 10 பாசுரங்களால யாரு ஸ்தோத்திரம் பண்றாலோ, அடியேன் சொன்ன இந்த 10 பாசுரத்தையும் யாரு பக்தியா திருக்கோட்டியூர் எம்பெருமான நினைச்சுட்டு சொல்றாளோ, இந்த பாசுரத்தை சொல்லி யார் அவனை மகிழ்விக்கிறார்களோ அவளுக்கு ஸ்ரீவைகுண்டம் பிராப்தமாகும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவ பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நிச்சயம் மோட்சத்துக்கு போய் அவனுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணுவா. இந்நாலுமாறும் வல்லார்க்கு, இந்த 4 6 10 பாட்டு சொன்னா வைகுண்டம் பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பெரிய திருமடல்ல கொள்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்னவுருவின் அரியை அப்படின்னு கோட்டியூர் அப்படின்னு இந்த திருக்கோட்டியூரோட பேரை சொல்லிருக்கார் ஆழ்வார். அன்ன உருவின் அரின்னா என்ன? அன்னப்பறவைய போல ராஜஹம்சமா வந்தானே, ஹம்சாவதாரம், அதை சொல்றாரா அப்படின்னா அப்படி இல்ல. அன்ன அப்படின்னா அப்படிப்பட்ட, அது போல அப்படின்னு அர்த்தம், லைக் தட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். கொள்நவிலும் ஆழிப்படையானை, பகைவரை கொள்ளக்கூடிய சக்தியை உடைய ஆழிப்படை, சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்த ஆழ்வார ஆயுதமாக ஏந்தி கொண்டிருப்பவன். அவன் எங்க இருக்கான்? கோட்டியூர், திருக்கோட்டியூர்ல எழுதிருக்கான். அன்ன உருவின் அறின்னா அப்படிப்பட்ட விலட்சணமான எம்பெருமான். எப்படிப்பட்ட விலட்சணமான எம்பெருமான்? பகைவரை கொள்ளக்கூடிய சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறானே, அது போல அழகான திருக்கோலத்துல சேவை சாதிக்கிற பெருமாள்னு சொல்றார். அப்படின்னா ஆச்சரியமா சக்கரத்தை ஏந்திண்டு பகைவரை கொள்ளக்கூடியதான நிலையிலே அடியாருக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் ஒரு க்ஷணத்துல நான் சுதர்சனத்தை கொண்டு ரட்சிக்கிறேன்னு சொல்றது போல சித்தமா காத்துட்டு இருக்கானா. அப்பேற்பட்ட எம்பெருமான் திருக்கோட்டியூர்ல வசிக்கிறான்னு சொல்றார். இதுக்கு தகுந்தபடி படுத்துட்டு இருக்கிற பெருமாள் என்ன, நின்று இருக்கிற பெருமாள் என்ன, எல்லா பெருமாள்களும் சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டோ அடியார்களை ரட்சிக்கிறதுக்காகவே இருந்துட்டு இருக்கா. ஒரு பெருமாளும் கையில சக்கராயத்தோட இருக்கிறத பாக்குறச்ச அந்தந்த லோகத்து பெருமாள்கள் அந்தந்த அடியார்களுக்கு கஷ்டம்னு வரச்ச சுதர்சன ஆழ்வானை கொண்டு துஷ்டால சம்ஹாரம் பண்ணி அவளை ரட்சிக்கிறதுக்கு பாதுகாப்பா கையில சங்கரத்தை புடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா, நின்றுட்டு இருக்கா, உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அனுபவம். இங்கே நிருசிம்மனையும் சொல்லி இருக்கிறது. ஏன்னா நிருசிம்மன் அவதாரம் பண்ணின போது சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கராயுதமானது அவனுடைய உகிர், வலிமையான நகம்னு சொல்லக்கூடிய ஆயுதமாக மாறித்துன்னு சொல்றோமே, அந்த நிருசிம்மனும் கூட சுதர்சன சக்கரத்தை தன்னுடைய நகமாக கொண்டு அந்த நகத்தை ஆயுதமாக கொண்டு ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி இந்த லோகத்தை வாழ்வித்தருளினான். அப்படி ஆழிப்படையை சுதர்சனனை நகமாகவும் ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய கோஷ்டியபுரத்து நிருசிம்மனை அப்படின்னு ஆழ்வாருடையதான அனுபவம். கொள்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்னபுருவின் அரியை, அன்னைக்கு பண்ணது போலவே இன்னைக்கும் எம்பெருமான் அடியவர்களுடைய துன்பத்தை களைவதற்காக எப்போன்னு காத்துண்டு சக்கரத்தை புடிச்சுண்டு நின்று இருக்கான். அவனை சேவிக்கலாம் அப்படின்னு ஆழ்வாருடையதான அனுபவம். இதோட ஆழ்வார் அனுபவங்கள் முடியறது. இன்னும் சில விசேஷங்கள்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பார்த்தா, இந்த கோவில்ல மகாமக கிணறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு உண்டு. அதுக்கு சிம்ம கிணறுன்னு பேரு. அந்த கிணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தீர்த்தாமாடுறது விசேஷம்னு சொல்றான். சுவாமி பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்த காலம். அப்போ வீரசுந்தர பிரம்மராயன் அப்படின்னு ஒரு சிற்றரசன், அவன் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில திருப்பணி எல்லாம் பண்ணி ஜீர்ணோத்தாரணம் பண்ணிட்டு வந்தான். அந்த சமயத்தில இந்த சத்த பிராகாரம் இருக்கோ இல்லையோ, உத்தரவீதி மதில், சித்திரவீதி மதில் அப்படின்னு மதில் சுவரெல்லாம் உண்டு. அந்த பிராகாரத்தினுடைய மதில் சுவர் இருக்கக்கூடியதான ஒரு இடம், அதாவது கோயில் இடத்துல திருவீதி பிள்ளை பட்டர் அல்லது நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அப்படின்னு ஒரு சுவாமி, ஒரு ஆச்சாரிய புருஷர் இருந்தார். அவருடைய திருமாளிகை ஒரு மதில் சுவத்தினுடைய மூலையில இருந்தது. எப்படின்னா கோவில் மதில் சுவத்துக்கு வெளியில இருக்கு அந்த சுவாமிக்கு.
அந்த எங்க இருக்குன்னா மதில் சுவத்தினுடைய மூலையில இருக்கு. அப்படின்னா மதில் சுவத்தோட 2 பக்கம் சுவத்தை மாத்திரம் வச்சு மதிலோடைய ஒட்டி கட்டுட்டா. 4 பக்கம் சுவர் வைக்கல, 2 பக்கம் மதில் சுவத்தோட ஒட்டி 2 பக்கம் சுவத்தை கட்டி ஆத்த கட்டிட்டா. ஏதோ அந்த சுவாமிக்கு அவ்வளவுதான் பணம் இருந்தது, அவரால் ரொம்ப செலவு பண்ண முடியல. சரி கோவிலிடம் தானே அப்படின்னு சொல்லி கைங்கரியம் பண்ணக்கூடிய சுவாமி அப்படி பண்ணிட்டார். இந்த ராஜா வந்தானே, வந்தவன் இந்த மாதிரி வந்து பாக்குறதுக்கு அசிங்கமா மதில் சுவர்ல ஒட்டி வீடு எல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இடிச்சுடணும். பழையபடி உத்தரவீதியில ஒரு பக்கம் மதில் சுவர் தெரியணும், ஒரு பக்கம் மட்டும்தான் ஆண்கள்லாம் இருக்கணும். அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அந்த ஆத்தை இடிச்சுடுங்கோ, அதுக்கு பதில் அந்த அவருக்கு எங்கேயான வேற ஒரு ஆத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டான் ராஜா. அப்ப பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்துல எழுந்திருந்து பெருமாளுக்கு புரோகித கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு காலக்ஷேபம் எல்லாம் சாச்சின்னு இருக்கார். இந்த நடுவில் திருவீதி பள்ளி பட்டருடைய ஆத்தை எடுக்க சொன்னதை ஸ்ரீ வைஷ்ணவாலாம் பட்டர் இடத்துல போய் சொன்னான். பட்டருக்கு மனசே தாங்கல. அது என்ன ஒரு பாகவதருடையதான வாசஸ்தானத்தை இடிச்சுட்டு பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுன்னு ஒரு தர்மம். இதை படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதன் ஏத்துப்பானா முதல்ல? அதுவும் சாதாரணவரா அவர்? எத்தனை பெரிய கைங்கரிய ஸ்ரீமான், எத்தனை பரம பவித்திரமான பாகவதோத்தமர், அந்த பெரிய பெருமாளை நினைச்சு நினைச்சு உருகக்கூடியவர், அவனுக்கு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர். அவன் கைங்கரியத்திற்காகவே சித்தமா பக்கத்திலேயே இருக்கணும், மணி சத்தம் கேட்கறச்செல்லாம் ஓடி போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். தூரமா இருந்தா கூட வரத்துக்கு எங்கேயான நாழி ஆயிடும், வர வழியில யாரானும் படக்கூடாதுவா பட்டுட்டாலானா திரும்ப தீர்த்தாமாடி பிராயசித்தம் பண்ணிட்டு வஸ்திரம் மாத்திட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் வேண்டாம். அக்ரஹாரத்துல கோவில ஒட்டி எத்தனை சீக்கிரம் போக முடியற மாதிரி இருக்குமோ அங்கிருந்தா நன்னா இருக்கும்னு சொல்லிதானே மதிலோட கூட ஆங்கட்டிண்டு பெருமாளை பெரிய மனசெல்லாம் இருந்துட்டு இருக்காரு அந்த சுவாமி. அப்பேற்பட்ட பரம பவித்திரமான ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர் அந்த சுவாமி, அவருடைய ஆத்தை இடிச்சுட்டு அவர் கண்கலங்க வச்சுட்டு அவருக்கு வேற எங்கேயான ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா மாத்திரம் பெருமாள் இந்த கைங்கரியத்தை உகந்துடுவானா? அப்பேற்பட்ட மதிலே வேண்டாம் பெருமாளுக்கு, அந்த ஒரு மதில அப்படியே விட்டுடுங்க, பழையபடி இருந்துட்டு போட்டோன்னு பட்டர் சாதிச்சுட்டார். இந்த ராஜா இதை கேட்கவே இல்லை. நான் ராஜா, நான் பண்றதை வந்து நேர்த்தியா தான் பண்ணுவேன், இதுல மாற்றம் இல்லைன்னா. சரி, எப்ப ஒரு பாகவதாளுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லையோ, ஒரு பாகவதருடைய திருமாளிகை இடிக்கப்பட்டு பெருமாளுக்கு கோவில் கைங்கரியமானது பண்ணப்படுறதோ, இனி இந்த ஊர்ல நாம இருக்க வேண்டாம் அப்படின்னு மனசு வெதும்பி போய் அந்த ராஜாவோட கூட சண்டை போட்டுட்டு, உன்ன மாதிரி பாகவதாளுடைய மகிமை தெரியாத துஷ்டன்லாம் இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பகச்சுண்டு ஒரு 1.5 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில போயிட்டார். எங்க இருந்தேர்னா இந்த திருக்கோட்டியூர்ல தான் தங்கியிருந்தார் பட்டர். 1.5 வருஷ காலம் கோஷ்டிபுரத்திலே தங்கியிருந்து இந்த எம்பெருமானை ஆசை தீர மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த எம்பெருமானை அனுபவித்தாரே, அந்த அனுபவத்தை கோஷ்டி ஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தவமா அனுகிரகம் பண்ணியிருக்கார். எப்படியானா இவர் திருத்தகப்பனார் கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள் அப்படின்னு சுந்தரபாகு ஸ்தவம், அதிமானுஷ ஸ்தவம்னு ஸ்தவம் பண்றாரோ, ஸ்தவம்னா ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கோஷ்டிநாதன் விஷயமா, கோஷ்டி கஷேத்திரம் விஷயமான இவருடைய ஸ்தவம் கோஷ்டி ஸ்தவம்னு சொல்லக்கூடியதான கிரந்தம். பராசர பட்டர் வாசம் பண்ணி கோஷ்டி ஸ்தவத்தினாலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணினதான பெருமை உண்டு இந்த கஷேத்திரத்துக்கு. இன்னும் ஒரு தமிழாசிரியர் சௌமிய நாராயண மூர்த்தி பிள்ளை தமிழ் அப்படின்னு இந்த எம்பெருமான் விஷயமா தமிழ் பாசுரங்கள் பாடியிருக்கார். இந்த எம்பெருமானுக்கு உற்சவங்கள்னு பார்த்தால் முக்கியமான உற்சவம் சித்திரையில் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரியாகும்படியாக சித்திர பிரம்மோற்சவம். அது என்ன அத்தனை முக்கியமான உற்சவம் அப்படின்னா, இந்த சித்ரா மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு தான் இந்திரன் சௌமிய நாராயண பெருமாளை உபயநாச்சிமாரோடு கூட கோஷ்டிபுரத்திற்கு வந்து கதம்ப மகரிஷிக்கு எழுந்தருளை பண்ணி கொடுத்தான். தேவலோகத்து பெருமாள் திருக்கோட்டியூருக்கு வந்து சேர்ந்த நாள் சித்திரையில் சித்திரை. அன்னைக்கு பெருமாளுக்கு திருத்தேர் உற்சவத்தையும் பண்ணி வைத்தான் இந்திரன். அதனால அன்னைக்கு திருத்தேராகி தீர்த்தவாரி ஆகும்படியா சித்திர மாசம் 10 நாள் பிரம்மோற்சவம் விசேஷம். திருக்கோட்டியூர் தெப்போற்சவம் ஜெகத் பிரசித்தியான உற்சவம். மாசிமகம் தெப்போற்சவம் அப்படின்னு பேரு. வருஷா வருஷம் மாசிமகத்திலே 10 நாள் நடக்கக்கூடியதான உற்சவம். பிரம்மோற்சவம் ஆட்டமா கொடியேறி ஒரு நாள் பெருமாள் ஒரு வாகனங்கள்ல உலா வந்து கடைசியில தெப்போற்சவம் கண்டருளக்கூடியதான உத்தமமான உற்சவம். இந்த மாசிமகம் தெப்போற்சவத்தின் போது விசேஷமா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் சாப்பிடலாம்னு சொல்லும்படியா உத்தமமான ததியாராதனம் இன்னைக்கும் நடக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இதனுடைய விசேஷம். திருவத்தியனோற்சவம், பகல் 10 ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய அத்தியனோற்சவம், ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம் எல்லாம் விசேஷம். எல்லாத்த விட முக்கியமா ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் ரொம்ப விசேஷம். இங்கே பெரியாழ்வார் போய் சேவிக்கிற போதே கோகுலமா ஆய்ப்பாடியா இருக்குன்னு அனுபவித்து பாடியிருக்காரு. அப்படின்னா அந்த காலத்துல இருந்தே எந்த அளவுக்கு ஊற்றமா ஸ்ரீ ஜெயந்தியை பண்ணிட்டு வந்தா இந்த ஸ்ரீ வைஷ்ணவான்னு புரிஞ்சுக்கணும். அதோடு கூட திருக்கோட்டியூர் பெருமாள் தான் கண்ணனாக அவதரித்தான் அப்படின்னு பெரியாழ்வார் பாடி இருக்கிறபடினாலே அந்த கண்ணன் இங்கதான் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி இவனுக்கு விசேஷமா அன்று ஆயர்கள் எப்படி விழா எடுத்தாலோ அந்த மாதிரி விழா எடுக்கணும்னு சொல்லி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை பண்ணிட்டு வந்தாலாம். அதுக்கு ஆதாரம் பெரியாழ்வாருடைய வண்ணமாடங்கள் பாசுரம்.
அதனால ஸ்ரீ ஜெயந்தி ரொம்ப விசேஷமா இந்த க்ஷேத்திரத்திலே பண்ணப்படுகிறது. இப்பேற்பட்ட வசந்த இந்த திவதேசத்தை தியானம் பண்ணக்கூடியதான தியான ஸ்லோகம். கியாதே கோஷ்டீபுரே பிரசித்த விபவः ஸ்ரீ சௌமிய நாராயணः தீர்த்தம் திவ்ய சரோ விமானம் அமலம் து அஷ்டாங்க நாமாத்புதம் தஸ்ய ஸ்ரீர்தயிதா கதம்ப முனயே பிரத்யக்ஷ ரூபः புரா கோஷ்டீபூத சமஸ்த தேவநிகரோ தேவः புரஸ்தான்முகः. கியாதே கோஷ்டீபுரே பிரசித்த விபவः, ரொம்பவும் ஜெகத் பிரசித்தி உடையதான, உலக புகழ் பெற்றதான, எல்லா லோகங்களிலும் புகழ் பெற்றதான கோஷ்டீபுரம்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கோட்டியூர் என்கிற திவதேசத்திலே ஸ்ரீ சௌமிய நாராயணன் என்கிற பெயரை உடைய எம்பெருமான் தீர்த்தம் திவ்யசரஹா, தேவ தீர்த்தம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தத்தினுடைய கரையிலே விமானம் அமலம் தோ அஷ்டாங்க நாமாத்புதம், பரம பவித்திரமா தோஷமில்லாத தூய விமானம், அஷ்டாங்க விமானம் அப்படின்னு பேரு, அற்புதமான விமானம். அந்த விமானத்தினுடைய நிழலிலே தஸ்ய ஸ்ரீர்தயிதா, திருமாமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியாரோடு கூட கதம்ப முனையே பிரத்யக்ஷ ரூபஹா, கதம்ப முனிவருக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதித்து வரம் கொடுத்தவனாக புரா கோஷ்டி பூத சமஸ்த தேவநிகரோ தேவஹா புரஸ்தான் முகஹா, கதம்ப ரிஷி மட்டுமல்லாமல் பிரம்மா இந்திரன் ருத்ரன் முதலான அத்தனை தேவர்களாலும் சேவிக்கப்பட்டவனா, ஆசிரயிக்கப்பட்டவனா, தேவர்களுக்கெல்லாம் தேவனா, திருப்பார்கடல் நாதனா, ஆதிசேஷன் மேல சயனிச்சுண்டு கிழக்கு நோக்கி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் இந்த எம்பெருமான், அவனை சேவிப்போமாக அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். புகழ் பெற்றதான கோஷ்டீபுரம்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கோட்டியூர் திவதேசத்தில் எம்பெருமான் சௌமிய நாராயணன் என்கிற திருநாமத்தோடைய கூட திருமாமகள் நாச்சியாருடன் அஷ்டாங்க விமான நிழலிலே தேவ புஷ்கரணி கரையிலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட ஆதிசேஷன் மேல சயனிச்சுண்டு கதம்ப முனிவருக்கும் மற்றும் உண்டான எல்லா தேவர்களுக்கும் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே சரணம் அப்படின்றதாக தியான ஸ்லோகம். கியாதே கோஷ்டீபுரே பிரசித்த விபவः ஸ்ரீ சௌமிய நாராயணः தீர்த்தம் திவ்யசரோ விமானம் அமலம் து அஷ்டாங்க நாமாத்புதம் தஸ்ய ஸ்ரீர்தயிதா கதம்ப முனயே பிரத்யக்ஷ ரூபः புரா கோஷ்டீபூத சமஸ்த தேவநிகரோ தேவஹ புரஸ்தான்முகः. ஸ்ரீமதே திருமாமகள் நாயிகா சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பரபிரம்மணே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட திருக்கோட்டியூர் திவதேச வைபவம் முடிஞ்சது.